பாட்டு தேவனுக்காக. கொண்டாட்டமே என்னை இயேசுவின் சன்னிதானத்தில், குதூகலம் கொண்டாட்டமே என்னை இயேசுவின் சன்னிதானத்தில், ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பர் திருபாதத்தில், ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பர் திருபாதத்தில், குதூகலம் குதூகலம் கொண்டாட்டமே என்னை இயேசுவின் சன்னிதானத்தில், குதூகலம் கொண்டாட்டமே என்னை இயேசுவின் சன்னிதானத்தில், பாவமெல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் இரத்தத்தினால், பாவமெல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் இரத்தத்தினால், கிறிஸ்துவுக்குள் வாழும் கிருபையால் மீட்பு பரிசுத்த ஆவியினால், கிறிஸ்துவுக்குள் வாழ்வு கிருபையால் மீட்பு பரிசுத்த ஆவியினால், குதூகலம் கொண்டாட்டமே என்னை இயேசுவின் சன்னிதானத்தில், குதூகலம் கொண்டாட்டமே என்னை இயேசுவின் சன்னிதானத்தில், தேவாதி தேவன் தினந்தோறும் தாங்கும் தேவாலயம் நாமே, தேவாதி தேவன் தினந்தோறும் தாங்கும் தேவாலயம் நாமே, ஆவியான தேவன் அச்சாரமான அதிசயம் அதிசயமே, ஆவியான தேவன் அச்சாரமான அதிசயம் அதிசயமே, குதூகலம் கொண்டாட்டமே என்னை இயேசுவின் சன்னிதானத்தில், குதூகலம் கொண்டாட்டமே என்னை இயேசுவின் சன்னிதானத்தில், வல்லவராம் இயேசு வாழ வைக்கும் தேவன் வெற்றி மேல் வெற்றி தந்தார், வல்லவராம் இயேசு வாழ வைக்கும் தேவன் வெற்றி மேல் வெற்றி தந்தார், ஒரு மனமாய் கூடி ஓசன்னா பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோம், ஒரு மனமாய் கூடி ஓசன்னா பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோம், குதூகல கொண்டாட்டமே என்னை இயேசுவின் சன்னிதானத்தில், குதூகலம் கொண்டாட்டமே என்னை இயேசுவின் சன்னிதானத்தில், எக்கால சத்தம் தூதர்கள் கூட்டம் நேசர் வருகிறார், எக்கால சத்தம் தூதர்கள் கூட்டம் நேசர் வருகின்றார், ஒரு நொடி பொழுதல் மறுரூபமாகும் மகிமையில் பிரவேசிப்போம், ஒரு நொடி பொழுதல் மறுரூபமாகும் மகிமையில் பிரவேசிப்போம், குதூகலம் கொண்டாட்டமே என்னை இயேசுவின் சன்னிதானத்தில், குதூகலம் கொண்டாட்டமே என்னை இயேசுவின் சன்னிதானத்தில், ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பர் திருபாதத்தில், ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பர் திருபாதத்தில், குதூகலம் கொண்டாட்டமே என்னை இயேசுவின் சன்னிதானத்தில், குதூகலம் கொண்டாட்டமே என்னை இயேசுவின் சன்னிதானத்தில். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவன் நல்லவரா இருக்கிறார். ஆமென் ஆமென். தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. விசுவாசிக்கிறீங்களா? அவர் சகலத்தையும் செய்ய வல்லவரா இருக்கிறார். அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் பெரிய தேவனா இருக்கிறார். ஆமென். வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதப்படியா இருக்கிறது. அவ்வளவு மகத்துவமுள்ள தேவனா இருக்கிறார். ஆமென். அவரால் கூடாதது ஒன்றும் இல்லை. தேவனே நீ சகலத்தையும் செய்ய வல்லவர் என்ற பாடலை
கரங்களை தட்டி நாம் பாடலாம். உற்சாகமா எல்லாரும் கரங்களை தட்டி அவருக்காக. தேவனே நீர் சகலமும் செய்ய வல்லவர், தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தேவனே தேவனே நீர் சகலமும் செய்ய வல்லவர், தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும், நீ செய்வதை தடுப்பவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும், நீ செய்வதை தடுப்பவன் யார்? தேவனே நீ சகலமும் செய்ய வல்லவர், தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தேவனே தேவனே நீ சகலமும் செய்ய வல்லவர், தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தரிசனம் தந்தவர் நீரல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே. சவால்கள் என்றும் ஜெயித்திடுவேன், சர்வ வல்லவர் நீர்தானே. தரிசனம் தந்தவர் நீரல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே. சவால்கள் என்றும் ஜெயித்திடுவேன், சர்வ வல்லவர் நீர்தானே. தேவனே நீர் சகலமும் செய்ய வல்லவர், தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தேவனே உமக்ககலமும் செய்ய வல்லவர், தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? கடலையும் ஆற்றையும் கடந்திடுவேன், கண்மலையே உம்மை துதித்திடுவேன். கடலையும் ஆற்றையும் கடந்திடுவேன், கண்மலையே உம்மை துதித்திடுவேன். தேவனே நீர் சகலமும் செய்ய வல்லவர், தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தேவனே தேவனே நீர் சகலமும் செய்ய வல்லவர், தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? உமக்கொப்பானவர் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? ஹல்லேலூயா. கரங்களை தட்டி மகிமையாய் தேவனுக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு நல்லவர். ஆமென். ஒரு நிமிடம் கொஞ்ச நேரம் கண்களை மூடி, கொஞ்ச நேரம் கண்களை மூடி தேவனுக்கு ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கலாம். கொஞ்ச நேரம் கண்களை மூடி தேவனுக்கு ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லா சின்ன பிள்ளைங்க எல்லாரும், ஆலய பிள்ளைங்க எல்லாரும் சேர்ந்து ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்,
ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. நல்ல சத்தமா வாயிலிருந்து வார்த்தைகள் வரட்டும். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, 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 நன்றி இயேசுவே. ஆளுகை செய்யும் நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. உம்மை துதிக்கிறோம் 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 இயேசுவே. உம்மை உயர்த்துகிறோம், கனம் அடிச்சுகிறோம். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் இயேசுவே. நமக்கு கோட்டையாக, இயேசுவே நமக்கு துருகமாக, தேவனே நம்மை பாதுகாப்பராக. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்து பரிசுத்தமானவரே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்து பரிசுத்தமானவரே, ஆவியானவரே, ஆற்றலானவரே. சேர்ந்து பாடுங்க. ஆவியானவரே, ஆற்றலானவரே. சொல்லுங்க. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்து பரிசுத்தமானவரே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்து பரிசுத்தமானவரே. நினைவெல்லாம் உமதாகணும், பேச்செல்லாம் சொல்லுங்க சொல்லுங்க. நினைவெல்லாம் பேச்செல்லாம் உமதாகணும், நாள் முழுதும் வழி நடத்தும், நாள் முழுதும் வழி நடத்தும். ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்து பரிசுத்தமானவரே. ஒப்பு கொடுத்து சொல்லுங்க. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்து பரிசுத்தமானவரே, ஆவியானவரே, ஆவியானவரே, என் ஆற்றலானவரே, ஆவியானவரே, என் ஆற்றலானவர். சொல்லுங்க. ஆவியானவரே, ஆவியானவரே, என் ஆற்றலானவரே. சொல்லுங்க. ஆவியானவரே, ஆவியானவரே, என் ஆற்றலானவரே.
வேளையிலே எங்களையே பலியாய் தருகிறோம். ஆண்டவரே, நாங்கள் உமக்கு சமூகத்தில் வந்து ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஏதோ பெரிய நோக்கத்துக்காக நான் வரல. ஆண்டவரை உயர்த்தும்படியா வந்திருக்கிறேன். ஆண்டவரை கனமடிச்சும்படியா வந்திருக்கிறேன். எங்களை பலியாய் தருகிறோம். ஆண்டவரே, எங்க நினைவெல்லாம் உமதாகணும், எங்க பேச்செல்லாம் உமதாகணும். ஆண்டவரே, நான் சொல்லுகிற வார்த்தையெல்லாம் உமதாகணும். நான் கை தட்டினாலும் என் தேவனுக்காய் கை தட்டணும். ஆண்டு நான் அசைந்தால் என் தேவனுக்காய் செய்யணும். ஆண்டவரே, நீங்க தான் எல்லாம் என்று ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தரின் பார்வை உன்மேல் விழும். கர்த்தர் உன்னை பார்க்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் உன்னை நேசிக்கிறவராக. ஆண்டவரே, இந்த ஆராதனையில் ஒரு புதிய காரியங்கள் பார்க்கும்படியாக தினமும் தேவ சமூகத்துக்கு வரும்போது ஒன்றை கற்றுக்கொள்ளுங்க. இன்னைக்கு ஒரு புதிய விஷயத்தை கற்றுக்கொள்ளுகிறேன். இன்னைக்கு ஒரு புதிய காரியத்தை பார்க்க போகிறேன். கர்த்தருக்குள்ளே நான் புதிய விஷயத்தை கற்றுக்கொள்ள போகிறேன். ஆண்டவரே, உங்கள் பிரசன்னம் புதிய காரியங்களை கற்றுக் கொடுக்கும். உங்கள் பிரசன்னம் எங்களை புதிய விஷயத்துக்குள் நடத்தும் ஆண்டவரே என்று சொல்லி ஒப்பு கொடுக்கும் போது கடவுள் அந்த இடத்துக்கு கொண்டு செல்லுகிறவராக, அவர் அந்த இடத்துக்கு உன்னை கொண்டு செல்லுகிறவராக. கர்த்தர் இருக்கிற இடம் மாறுபாடான இடமாக இருக்கும். There is a change when God is near. கர்த்தர் அருகையில் இருக்கும்போது ஒரு சேஞ்சஸை நீ பார்ப்பீர்கள், ஒரு மாற்றுதலை உணர்வீர்கள், ஒரு சேஞ்சஸை பார்ப்பீங்க. அப்படியாய் தேவன் சமூகத்தில் இருக்கும்போது அதற்காய் காத்துருங்க. ஆண்டவர் சமூகத்துக்கு வந்த உடனே காத்துருங்க. ஆண்டவரே, ஒரு சேஞ்சஸ், ஒரு மாற்றுதலை எனக்குள்ள நான் பார்க்கணும். ஆண்டவரே, ஒரு மாற்றுதலை எனக்குள்ள பார்க்கணும் என்று ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் ஒப்பு கொடுங்க. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. நினைவெல்லாம் உமதாகணும், பேச்செல்லாம் உமதாகணும். என் நினைவெல்லாம் உமதாகணும், பேச்செல்லாம் உமதாகணும். ஒப்பு கொடுத்து நாள் முழுதும் வழி நடத்தும், நாள் முழுதும் வழி நடத்தும். விருப்பம் செயல்படுத்தும், என் வாழ்க்கையிலும் விருப்பம் செயல்படுத்தும். ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே. எங்களை நடத்தும், எங்களை ஆசீர்வதியும். கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு நல்லவர். ஆமென், ஆமென். நம்ம ஒரு பாடலை உற்சாகமாக ஒரு பாடலை பாடி தேவனை கனம்படிச்சு மகிமைப்படுத்தி இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் பரிசுத்தர். அல்லேலூயா. அவர் நம் மத்தியில் வாசம் செய்ய விரும்புகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அப்படி ஆனந்த தேவனை உயர்ச்சி உற்சாகமாக நல்ல கையை தட்டி தேவனை உற்சாகமாய் பாடி இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தீர், ஒரு தந்தையை போல எம்மை தூக்கி சுமந்தீர். வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தீர், ஒரு தந்தையை போல எம்மை தூக்கி சுமந்தீர். இனி நீ மாற்றமே, நீ மாற்றமே,
நீ மாற்றமே என் சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். இனி நீ மாற்றமே, நீ மாற்றமே, நீ மாற்றமே என் சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. நல்ல உற்சாகமா கையை தட்டி எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. வாக்குகள் பல ஒரு தந்தையை போல எம்மை தூக்கி சுமந்தீர். வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தீர். ஒரு தந்தையை போல எம்மை தூக்கி சுமந்தீர். இனி நீ மாற்றமே, நீ மாற்றமே, நீ மாற்றமே என் சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயம். சொல்லுங்க நீ. இனி நீ மாற்றமே, நீ மாற்றமே, நீ மாற்றமே என் சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். எதிர்காலம் இல்லாமல் ஏங்கி நின்றோம், காலத்தை படைத்தவர் தேடி வந்தேன். எதிர்காலம் இல்லாமல் ஏங்கி நின்றோம், காலத்தை படைத்தவர் தேடி வந்தீர். சிறையிருப்பை மாற்றி தந்தீர், சிறுமாயின் ஜனம் எம்மை உயர்த்தி வைத்தீர். சிறையிருப்பை மாற்றி தந்தீர், சிறுமாயின் ஜனம் எம்மை உயர்த்தி வைத்தீர். இனி நீ மாற்றமே, நீ மாற்றமே, நீ மாற்றமே என் சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயம். விசுவாசத்தோடு நீங்க மாத்திர ஆண்டவரே, நீங்க மாத்திரம் தான் சகலத்தையும் செய்ய முடியும். சொல்லுங்க. இனி நீ மாற்ற, நீ மாற்ற, நீ மாற்ற என் சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடும். இனி நீ மாற்றம், நீ மாற்றம், நீ மாற்றமே என் சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தீர், ஒரு தந்தையை போல எம்மை தூக்கி சுமந்தீர். வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தீர், ஒரு தந்தையை போல எம்மை தூக்கி சுமந்தீர். இனி நீ மாற்றமே, நீ மாற்றமே என் சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் சொல்லுங்க. இனி நீ மாற்றமே, நீ மாற்றமே, நீ மாற்றமே என் சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். செங்கடலை கண்டு சோர்ந்து போனோம், யோர்தானின் நிலை கண்டு அஞ்சி நின்றோம். சொல்லுங்க. செங்கடலை கண்டு சோர்ந்து போனோம், யோர்தானின் நிலை கண்டு அஞ்சி நின்றோம். பயப்படாதே முன் செல்கிறேன் என்று உரைத்து என்னை நடத்தி வந்தீர். பயப்படாதே முன் செல்கிறேன் என்று உரைத்து என்னை நடத்தி வந்தீர். இனி நீ மாற்றமே, நீ மாற்றமே என் சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். இனி நீ மாற்றமே, நீ மாற்றமே, நீ மாற்றமே என் சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம்,
ஆர்ப்பரிப்போம் உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம் எதிரியின் படையும் மை சூழும் போது ஓங்கிய புயம் கொண்டு யுத்தம் செய்தீர் எதிரியின் படையம்மை சூழும் போது ஓங்கிய புயம் கொண்டு யுத்தம் செய்தீர் பாடச் செய்தீர் துதிக்கச் செய்தீர் எரிகோவின் மதில்களை இடிக்கச் செய்தீர் பாடச் செய்தீர் துதிக்கச் செய்தீர் எரிகோவின் மதில்களை இடிக்கச் செய்தீர் இனி நீ மாற்றமே ஆராதிப்போம் ஆர்ப்பரிப்போம் உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம் இனி நீ மாற்றமே நீ மாற்றமே நீ மாற்றமே என் சொந்தமானீர் உம்மை ஆராதிப்போம் ஆர்ப்பரிப்போம் உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம் இனி நீ மாற்றமே நீ மாற்றமே நீ மாற்றமே என் சொந்தமானீர் உம்மை ஆராதிப்போம் ஆர்ப்பரிப்போம் உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம் நல்ல உற்சாகமா கையை தட்டி எழுந்து நிற்போம் கையை தட்டி எழுந்து நிற்போம் தேவனை ஆராதிக்கும்படியாக அல்லேலூயா உம்மை துதிக்கிறோம் 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 ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் நாங்க போன வெள்ளிக்கிழமை சிவகங்கைக்கு சென்றிருந்தோம் அந்த இடத்துல நாங்கள் போன விஷயம் வேற ஒரு ஜெப கூட்டத்துக்கு நாங்கள் போனோம் ஆனால் கர்த்தர் அந்த இடத்துல எங்களை ஃபாதர் பிரெக்மன் ஐயாவை பார்க்கும்படியாக எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு சரின்னு சொல்லிட்டு அவர் சாதாரணமாக யாரும் சந்திக்க மாட்டார் அப்பாயின்மெண்ட் வேணும் நாங்கள் திடீர்னு போகிறோம் ஆனால் எங்களுக்கு கர்த்தர் அங்கே இருக்கிற ஒரு சிஸ்டர் பாபு ஐயாவோட தங்கச்சி அவங்களோட ஃப்ரெண்டை வந்து ஐயா அந்த பிரெக்மன் ஐயா தோட்டத்தில் வேலை செய்கிறாங்க அவங்க எங்களை கூப்பிட்டு நாங்கள் அவரை பார்க்கும்படியாக போகும்போது அந்த இடத்துல போன உடனே ஒரு பிரசன்னத்தை உணர்கிறேன் அல்லேலூயா அந்த இடத்துல போன உடனே ஒரு பிரசன்னத்தை உணர்கிறோம் அந்த இடமே ஒரு மாறுபாடான அந்த இடமே ஒரு மாதிரி வித்தியாசமான அநேக பூந்தோட்டம் போயிருக்கிறோம் அநேக இடத்து ஊட்டி போயிருக்கிறேன் கொடைக்கானல் போயிருக்கிறேன் எவ்வளவோ இடத்துக்கு போய் செம்மையாக பச்சையாக இருக்கிற இடத்துக்கெல்லாம் போயிருக்கிறேன் அங்கெல்லாம் பார்க்காத ஒரு உணர்வு ஒரு சந்தோஷம் அந்த இரவு அந்த இடத்துல எங்களுக்கு கிடைச்சிச்சு அல்லேலூயா நாங்கள் காத்திருக்கும் போது எங்களுக்கு அழைப்பு வந்தது அங்கே போகும்போது ஏதோ ஒரு சிறு பிள்ளை எக்ஸாமுக்கு எழுத போனால் எப்படி போகும் அந்த மாதிரி எனக்கு ஒரு பயம் அந்த அவ்வளோ பெரிய தேவ மனிதனை 40 இயர்ஸாக அவர் ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறார் ஆமேன் எனக்கு 40 வருஷம் நான் யோசித்தேன் அவ்வளோ வருஷமாக ஒரு ஊழியம் செய்கிற ஒரு நல்ல பாடகரை ஒரு ஆராதனை வீரரை ஃபாதர் அப்பா என்று அழைக்கத்தக்க ஒரு கனம் புரிந்த ஒருத்தரை காண செல்கிறேன் என்று சொன்ன உடனே எனக்குள்ளே ஒரு நடுக்கம் நான் போன உடனே சிஸ்டருங்க என்ன ஐயா வாங்க உட்காருங்க என்று சொல்லி பாஸ்டர் ஐயா ஃபாதர் ஐயா பக்கத்தில் எனக்கு இடம் கொடுத்து என் பக்கம் பாபு ஐயா அது அப்படியே பிள்ளைகள்லாம் உட்கார்ந்து அவ்வளோ பெரிய மனுஷன் அந்த இடத்துல பாஸ்டர் டெனிஸ் அவ்வளோ அன்பாக செல்லமாக உரிமையாக ஃபாதர் பிரெக்மன் ஐயா பாஸ்டர் டெனிஸ் உங்கள் சர்ச்சில் என் பாட்டு பாடுறீங்களா என்ன பாட்டு பாடுறீங்க அந்த பாட்டு பாடுங்க அந்த பாட்டை பாடுங்க என்று சொன்ன உடனே ஒரு சந்தோஷம் ஒரு நாள் இந்த இடத்துல தான் ஒரு மீட்டிங் நடக்குது அப்போ நம்ம மத்தியில் அந்த பிரதர் தேவன்பு இருக்கிறாரு பாஸ்டர் தேவன்பு அவர் வந்து ஒரு பாஸ்டரோட பாட்டை ட்ராக் போட்டு பாடுறாரு அதுக்கப்புறம் அந்த ட்ராக் போட்டு பாடின பாஸ்டருக்கிறாரு என் பாட்டை என் பர்மிஷன் இல்லாமல் நீ பாடுற என்று சொல்லி தேவன்பு கடிந்து பேசினார் அப்போ யோசித்தேன் நான் இப்போ அவங்களுக்கான பாட்டு அவங்களுக்குடைய இதுதான் அதனால் அந்த மனிதன் அங்கே உட்கார்ந்து அவ்வளோ சந்தோஷ முகத்தோடு என்னை பார்த்து பாஸ்டர் டெனிஸ் ஒரு பாட்டு பாடுங்க பாஸ்டர் டெனிஸ் ஒரு பாட்டு பாடுங்கன்னு சொன்ன உடனே
அவர் சொன்ன உடனே அவர் அந்நிய பாஷையில் பேசுகிறார். அங்கே இருக்கிற கொஞ்ச நேரம் கூட அவர் சும்மா இல்லை. இஸ் மோர் தென் 70 வயசுக்கு மேலே அவர் அங்கே உட்கார்ந்து என்கிட்ட பேசும்போது ஒரு வார்த்தை பேசுகிறார், அடுத்த வார்த்தை வந்து அந்நிய பாஷை பேசுகிறார். ஒரு வார்த்தை பேசுகிறார், ஒரு அடுத்த வார்த்தை அந்நிய பாஷை பேசுகிறார். கடைசியில் ஜீசஸ் என்ன ஒன்று அந்த பிரசன்னத்தை அங்கே அவ்வளவு பனி போல அந்த இடத்துல அந்த பிரசன்னத்தை உணர்ந்தேன். அல்லேலூயா. நம்ம கூட பாடலை பாடி, அவர் ஒரு பாடலை பாடி, அந்த பாடலை பாடி எங்களை ஆராதனை பண்ண சொல்கிறார். எங்களை என்ன செய்யினார்? ஆராதனை பண்ணுங்க, துதிங்க என்று சொல்லி ஒரு 5 நிமிஷத்துக்கு எங்களை துதிக்க வச்சார். 5 நிமிஷத்துக்கு எங்களை துதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் அருமையாக எங்களோட கூட பேசினார். இதை ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், கர்த்தர் சமூகம் அவ்வளவு பயங்கரமாக இருக்கும். ஆமேன். அவர் சொன்ன உடனே எனக்கு காலில் வந்து ஒரு மாதிரி நம்மன்னு அந்த இடத்துல கையும் காலும் எனக்கு இதான் உட்காந்து இருக்கிற அந்த ஐயா கிட்ட. ஐயா எவ்வளவு நல்ல பரிசுத்தமுள்ள ஒரு மனுஷன். அந்த அவர்கள் பாடல்களை பாடும்போது உணரும்போது அந்த இடத்துல அவர் சமூகத்தில் இருக்கும்போது ஒரு பனி போல ஒரு மலையை அங்கே பெய்ததை நான் உணர்ந்தேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பிரசன்னத்தில் இருக்கிற நம்ம கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. நாங்கள் அழைத்தோம், ஐயா பெங்களூருக்கு வந்தால் கண்டிப்பாக எங்கள் சபைக்கு வாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, கண்டிப்பாக உங்கள் பிலீவர்ஸை கொண்டு வாங்கன்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் ஆத்துமாக்களை கொண்டு வாங்க. அங்கே ரூம்ஸ் எல்லாம் இருக்குது. அங்கே என்ன இருக்குது? ரூம்ஸ் எல்லாம் இருக்குது. எங்கே தங்குறீங்க, என்ன பண்ணுறீங்க, பிரச்சனை இல்லை, கூப்பிட்டு வாங்க. அல்லேலூயா. அவ்வளோ நல்ல ஒரு தேவ மனிதனை நம்ம கண்டது ஒரு பாக்கியம். அல்லேலூயா. அதை நமக்கு உண்டாக்கி தந்த சகோதரர் பாபு ஐயா குடும்பத்தையும் அவர் தங்கையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அந்த பிரசன்னத்திலே நாம் உணர்ந்து ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று அகமகிழ்வோம், ஆட்களிப்போம். அல்லேலூயா. பாடுவோம். அல்லேலூயா. உற்சாகமாய் பாடுவோம். நல்ல உற்சாகமா. ஒன்னும் நமக்கு வயசு ஆகல, ஒன்னும் கர்த்தர் பலனை கொடுத்திருக்கிறார், தயவை கொடுத்திருக்கிறார். பெரிய தேவ மனிதர்கள் மரணம் தழுவாயில கூட கர்த்தரை கையை தட்டி துதிக்கிறாங்க, தேவனை கனமடிச்சு. ஆண்டவன் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று அகமகிழ்வோம், ஆட்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இங்கு அகமகிழ்வோம், ஆட்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா. தோல்வி இல்லை, அல்லேலூயா. வெற்றி உண்டு தேவ சமூகத்துல. தோல்வி இல்லை, வெற்றி மட்டுமே. வெற்றி உண்டு. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இங்கு அகமகிழ்வோம், ஆட்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இங்கு அகமகிழ்வோம், ஆட்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவா என் பக்கம் இருக்கிறார். சொல்லுங்க, எனக்கு உதவி. நல்லா தெரிந்த பாடல், சேர்ந்து பலமாய் பாடி ஆண்டவரை கனமடிச்சு, ஆண்டவர் எனக்கு எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? சொல்லுங்க, உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வி இல்லை, தோல்வி இல்லை. விசுவாசத்தோடு சொல்லுங்களேன், எல்லா விஷயத்திலும் கர்த்தர் வெற்றி தருகிறார். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி. தோல்வி இல்லை, தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வே. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று அகமகிழ்வோம், ஆட்களிப்போம்,
அல்லேலூயா பாடுவோம். இங்கு ஆக மகிழ்வோம், ஆட்களிப்போம். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். நீதிமான்களின் கூடாரத்தில் வெற்றி குரல் ஒலிக்கட்டும். சொல்லுங்க, நீதிமான்களின் சபைகளிலே வெற்றி குரல் ஒலிக்கட்டும். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வே. ஆண்டவர் படைத்த வெற்றியே நாளிது. இன்று ஆக மகிழ்வோம், ஆட்களிப்போம். அல்லேலூயா பார். இன்று ஆக மகிழ்வோம், அவர் சமூகத்திலே ஆட்களிப்போம். அல்லேலூயா. இன்று ஆக மகிழ்வோம், ஆட்களிப்போம். அல்லேலூயா பார். இன்று ஆக மகிழ்வோம், இன்று ஆக மகிழ்வோம், ஆட்களிப்போம். அல்லேலூயா பாடுவோம். தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் மூளை கல்லாயிற்று. கள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் மூளை கல்லாயிற்று. கர்த்தர் செயல் இது, அதிசயம் இது, கைத்தட்டி பாடுங்களே. கர்த்தர் செயல் இது, கைத்தட்டி பாடுங்களே. சொல்லுங்க, தோல்வி இல்லை, வெற்றி பவானி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவானி செல்வே. ஆண்டவர் படைத்த வெற்றியே நாளிது. விசுவாசமா சபையின் மக்களே, கர்த்தர் சமூகத்தில் கர்த்தரை விரும்புகிற நீ, உனக்கு எல்லா நாளும் கர்த்தர் வெற்றியின் நாளாக நீ அகமகிழ்ந்து அட்களிப்பாயாக. நீ சந்தோஷமா இருப்பாயாக. இயேசுவே, நீ அட்களிப்போம். அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அட்களிப்போம். அல்லேலூயா. சொல்லுங்க, என்றும் உள்ளது உமது பேரன்பு என்று பறைசாற்றுவே. என்றும் உள்ளது உமது பேரன்பு என்று பறைசாற்றுவே. துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டார் துணையாய். விசுவாசமாய் உணர்ந்து பாடுங்களே. துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டார் துணையாய் வந்தீரையா. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வே. ஆண்டவர் படைத்த வெற்றியே நாளிது. இங்கே ஆக மகிழ்வோம், அல்லேலூயா பாடுவோம். இன்று ஆக மகிழ்வோம், ஆட்களிப்போம். அல்லேலூயா பாடு. சொல்லுங்க, இன்று ஆக மகிழ்வோம், ஆட்களிப்போம். அல்லேலூயா பாடுவோம். இன்று ஆக மகிழ்வோம், ஆட்களிப்போம். அல்லேலூயா பாடுவோம். கையை தட்டி விசுவாசமாய் சொல்லுங்க, விசுவாசமாய் சொல்லுங்க, விசுவாசமாய் சொல்லுங்க, விசுவாசமாய் சொல்லுங்க. நீ பேசுகிற வார்த்தையில் ஒரு விசுவாசம் காணப்படட்டும். நீ சொல்லுகிற வார்த்தையில் ஒரு விசுவாசம் காணப்படட்டும். எல்லாவற்றையும் சந்திப்பேன், எல்லாவற்றையும் பார்த்து கொள்வேன், எல்லாவற்றையும் கர்த்தர் ஜெயம் கொடுப்பார். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு படைத்த நாள் இது. இதில் நான் நடப்பேன். நீதிமான் அதற்குள்ள பிரவேசித்து இலை பாருவானாக. நீதிமான் அவர் சமூகத்துக்குள் பிரவேசித்து, when you walk in the presence of God, தேவ பிரசன்னத்துக்குள் நடக்கும் போது நீ அந்த பிரசன்னத்தில் இலை பாருவாய்.
அந்த பிரசன்னத்தில் மகிழ்வாய். அந்த பிரசன்னம் உன்னை சந்தோஷமா வைத்துக் கொள்ளும். உனக்கு எதிராக எழும்புகிற யாவையும் ஜெயம் கொள்ளும்படியாக கர்த்தர் பிரசன்னம் ஒன்று போதும். கர்த்தர் பிரசன்னம் ஒன்று போதும். ஆண்டவர் பிரசன்னம் ஒன்று போதும். மலை போல துன்பம் எதிர நின்றாலும் அவர் பிரசன்னத்தில் இருக்கும்போது அது பனி போல கரைந்து போகும். சொல்லுங்க, அது பனி போல கரைந்து போகும். அது எனக்கு எதிராய் எழும்பாது. அது எனக்கு எதிராய் மீண்டும் எழும்பாது. பனி போல கரைந்தது தான் மீண்டும் அதற்கான வேறுற்று போய்விடும். மீண்டும் அதற்கான வேறு இல்லாமல் போய்விடும். கர்த்தர் பிரசன்னத்தில் வாழ கற்றுக்கொண்டால், ஆண்டவர் பிரசன்னத்தில் இருக்க கற்றுக்கொண்டா எல்லா காரியங்களும் சமாளிக்க, எல்லா காரியங்களையும் எதிர்த்து நிற்க கர்த்தர் நமக்கு பலனை தருகிறவராயிருக்கிறார். கர்த்தர் நமக்கு பலன் தருகிறவராயிருக்கிறார். உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழும். ஆண்டவர் சொன்ன வார்த்தை, போய் பேசு. எசேக்கியேல் கிட்ட கர்த்தர் சொல்லுகிறார், போய் அந்த உலர்ந்த எலும்புகளை பார்த்து எடுத்து நடத்து என்று சொல்லல. ஆண்டவர் சொல்லுகிறார், போய் பேசு. கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு பேசு. கர்த்தரின் வார்த்தையில பிரசன்னம் உண்டு. புரிகிறவங்க ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் வார்த்தையில பிரசன்னம் உண்டு. கர்த்தர் சமூகத்துல பிரசன்னம் உண்டு. அவர் சொன்னதை கேட்ட உடனே பிரசன்னம் ஆரம்பிச்சிருச்சு. எசேக்கியேல் போய் சொல்லுகிறாரு, எழும்பி நடக்கும்படியாக, உலர்ந்த எலும்புகள் எழும்பும்படியாக சொன்ன உடனே ஒரு ராட்லிங் சவுண்டு. எல்லா எலும்புகள் ஒன்றுக்கு ஒன்றாய் இடிக்குது. எல்லா எலும்புகள் ஒன்றுக்கு ஒன்று அசைய ஆரம்பிக்குது. ஒரு ராட்லிங் சவுண்டு, கட 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 கல கடன்னு ஒரு சவுண்டு. என்ன நடக்குது நாங்க இருக்கிறவங்களுக்கு தெரியாது. ஆனால் எசேக்கியேல் பார்த்திருக்கிறாப்ல. ஆண்டவர் சொன்னாரு, அவர் பிரசன்னத்தர் வல்லமை ஒன்று ஏதோ நடக்க போகுது என்று சொல்லி உலர்ந்த எலும்பெல்லாம் உயிர் பெற்று எழும்பினதா. உலர்ந்த எலும்புகள் எல்லாம் உயிர் பெற்று எழும்பினதை இதோ நான் பொய் சொல்லல. வேத புஸ்தகத்துல நடந்த ஒரு காரியம் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். கர்த்தர் சமூகத்துல வந்து நீ உன் வாழ்க்கையில என்ன காரியம் உலர்ந்து போயிருக்கலாம். உங்க வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயம் உலர்ந்து போயிருக்கலாம். அது ஒட்டு இல்லாம தனிமையாக இருக்கலாம். அது எதுக்கும் பிரயோஜனம் இல்லாம போனம் போல அது இருக்கலாம். அவ்வளவுதான் இந்த காரியம், அவ்வளவுதான் இந்த விஷயம் என்று யோசித்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் பிரசன்னம் உயிரை கொடுக்கும். ஆமென் சொல்லுங்களே, ஆமென் சொல்லுங்களே, ஆமென் சொல்லுங்களே. கர்த்தர் பிரசன்னம் உயிரை கொடுக்கும். மீண்டும் உயிரை கொடுக்கும். மீண்டும் உயிரை கொடுக்கும். மீண்டும் எழும்ப செய்யும். மீண்டும் எழும்ப செய்யும். மீண்டும் எழும்ப செய்யும். சதைகள் ஒன்றாய் மாறும். சதைகள் கட்ட ஆரம்பிக்கும். நரம்புகள் உருவாகும். சதைகள் உருவாகும். ரத்த ஓட்ட ஆரம்பிக்கும். எதை எழுந்தாயோ, எப்படி எழுந்தாயோ அதை காட்டிலும் பல மடங்கான ஆசீர்வாதம், பல மடங்கான மறுரூபத்தை கர்த்தர் கொடுக்கிற வல்லமை, மறுரூபத்தை கொடுக்கிற வல்லமை, மறுரூபத்தை ரீகந்தர பக்கந்தரலம, மறுரூபத்தை கொடுக்கிற வல்லமை கர்த்தருடையது, கர்த்தருடையது. It's God's work that's happening. கர்த்தர் வல்லமையாய் 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 வல்லமையாய். அவர் சாதாரணமானவர் அல்ல. கர்த்தர் பிரசன்னத்தை உணருங்க. ஓ sit for his presence. அவர் பிரசன்னத்துக்காய் உட்காருங்க. ஆண்டவர் சமூகத்துல கேளுங்க, அப்பா என்னில் உலர்ந்து போன காரியங்கள் உயிர் பெற்று ஏறணும். என்னில் உலர்ந்து போன காரியங்கள் உயிர் பெற்று ஏறணும். அப்பா நீர் படித்த சரீரம், நீர் கொடுத்த குடும்பம், நீர் கொடுத்த வாழ்க்கை அது அப்படியே பொண்ணு போக கூடாது. அது அப்படியே மறித்து போக கூடாது. அதை உலர்ந்து போக கூடாது. அது உயிர் பெற்று எழணும். அது உயிர் பெற்று எழணும். அது உயிர் பெற்று எழணும். அது உயிர் பெற்று எழணும் ஆண்டவரே என்று கேட்கும்போது அவர் சொல்லுகிறார், ஒரு வார்த்தை சொல்லு, ஒரு வார்த்தை சொல்லு, ஒரு வார்த்தை சொல்லு, ஒரு வார்த்தை சொல்லு, அது உயிர் பெற்றும் எழும். வல்லமை உன்னிடம் கர்த்தர் கொடுத்திருக்கிறார்.
வல்லமை உன்னிடம் இருக்கிறது. கர்த்தர் உன்னை படைக்கும் போதே சகலத்தையும் உனக்கு கொடுத்து அனுப்பியிருக்கிறார். அவர் ஏற்றுக்கொண்ட நீ அதை செயல்பட மறக்காதே. ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவரே என் குடும்பத்தில் இது முதல் உயிர் பெற்று எழும்ப வேண்டிய காரியங்கள் அநேக உண்டு, அநேக காரியங்கள் இருக்கு. அதெல்லாம் இழமணும், அதெல்லாம் இழமணும், அதெல்லாம் இழமணும், அதெல்லாம் இழமணும், அதெல்லாம் இழமணும், அதெல்லாம் இழமணும், அதெல்லாம் இழமணும். ஓ வல்லமையா கர்த்தரை கேளுங்க. அதெல்லாம் இழமணும். இவ்வளவுதான் இந்த கேஸ் முடியுது, இவ்வளவுதான் இந்த கேஸ் முடியுது, இவ்வளவுதான் இந்த பிரச்சனை, இவ்வளவுதான் இந்த விஷயம், அவ்வளவுதான் யோசிக்காது. கர்த்தர் சமூகத்துல முடியாதது ஒன்றுமில்லை. சகோதரி சகோதரனே, கர்த்தர் உயிர் பெற்று எழும செய்ய வல்லமையுள்ள தேவனாக உலர்ந்து எழும்புக. சேர்ந்து மனிதனாக வேண்டும், உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து முழு. இந்த பாடலை பாடும்போதே சிலர் உணரணும். நீங்க இங்க உணரணும். If you have feelings you will feel. நீ கர்த்தரை உணருவாய். உனக்குள்ள அந்த உணர்ச்சி வரும். உனக்குள்ள அசையாத காரியங்கள், உனக்குள்ள பிரயோஜனம் இல்லாத விஷயங்கள் கர்த்தர் ஆரம்பிக்க போகிறார். உன்னால கர்த்தர் செய்ய முடியும். கர்த்தரால் உன்னிடம் செய்ய முடியும். உன்னை கொண்டு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். அந்த பாடலை பாடும்போது உணர்ந்து பாடுங்க. ஆண்டவரே, ஏதோ ஒரு விஷயம் எனக்குள்ள உலர்ந்து போன காரியம் இருக்கு. ஆண்டவரே, ஆண்டவரே, உமக்கு பிடிக்காத ஒரு விஷயம் இருக்கு, அதை எடுத்து போட்டுடுங்க. நான் உயிர் பெற்று எழமணும், நான் உயிர் பெற்று எழமணும். சேர்ந்து பாடுங்களேன். நன்றி ஆண்டவரே. தயவு செய்து கண்களை மூடுங்க. நான் கண்களை திறக்கல, நீங்க தயவு செய்து கண்களை மூடுங்க. நான் உங்களை பார்க்கல. அநேகர் கண்களை திறந்து ஏதோ காட்சிக்கு வந்திருக்கீங்க. கர்த்தர் அந்த உலர்ந்த காரியத்தை உயிர் பெற வர செய்ய போகிறார். கர்த்தர் சமூகத்துல வந்தா இது காட்சி கிடையாது. நீ அந்த சமூகத்துல பங்காளியா இருக்க போகிறாய். அந்த பிரசன்னத்துல உணர போகிறாய். அவருடைய மகிமையின் மேகமாய் கொண்டு செல்ல போகிறார். சொல்லுங்க. இந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். ஓ பிரசன்ஸ் ஃபீல் பண்ணி. உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். கையை மட்டும் உயர்த்தி. அசைவாடும் ஆவியான தேவா, இங்கு அசைவாடும் ஆவியானதே. சொல்லுங்க. இன்று அசைவாடும் ஆவியான தேவா, இன்று அசைவாடும். கையை உயர்த்தி. அவர் பெரியவர் தானே, அவர் பெரியவர் தானே. அந்த தேவனுக்கு கணம் கொடுங்க, கணத்தை கொடுங்க. கையை உயர்த்தி சொல்லுங்க. அசைவாடும் ஆண்டவரே, அசைவாடும் ஆவியான தேவா, நரம்புகள் உருவாகட்டும், உம் சிந்தை உண்டாகட்டும். சொல்லுங்க. நரம்புகள் உம் சிந்தை உண்டாகட்டும்,
உண்டாகட்டும். அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. சொல்லுங்க. அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. சொல்லுங்க. இன்று இன்று அசைவாடும் அசைவாடும் ஆவியான. அப்படி கேட்கும் போதே நரம்புகள் பலனடையட்டும். நீங்க அப்படி கேட்கும் போதே நரம்புகள் பலனடையட்டும். சதைகள் உண்டாகட்டும். உன் சரீரத்தில் ஒரு வல்லமை, உன் சரீரத்தில் ஒரு வல்லமை, உன் சரீரத்தில் வல்லமை, உன் சரீரத்தில் வல்லமை. உன் சரீரம் எங்க பலன் இல்லாமல் இருக்கிறதோ, எங்க பலன் இல்லாமல் இருக்கிறதோ அந்த இடத்துல மைண்ட்ல வர வைங்க. அந்த இடத்துல கவனத்தை கொண்டு வாங்க. ஐயா, அந்த இடத்துல கர்த்தர் அசைவாடும். அப்பா, அந்த இடம் கர்த்தர் அசைவாடும். சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும். ஐயா, இன்று அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. இன்று அசைவார். இன்று அசைவாடும் அசைவாடும் ஆவியான. சாதைகள் உண்டாகட்டும். உம் வசனம் உணவாகட்டும். சொல்லுங்க. சாதைகள் சாதைகள் உண்டாகட்டும். உம் வசனம் உணவாகட்டும். அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. இன்று அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. சொல்லுங்க கடைசியா. இன்று வல்லமையாயிரங்கணுமே. கொஞ்சம் கையை தட்டி கர்த்தரை கனப்படுத்து. கொஞ்சம் கையை தட்டி கர்த்தரை கனப்படுத்து. கர்த்தரை கனப்படுத்தார். அவர் அசைவாடும் போது, அவரை உணரும் போது உங்களுக்குள்ள சரீரம் அசையட்டும். உங்களுக்குள்ள சரீர பலவீனங்கள் மாறட்டும். பலவீனங்கள் மாறட்டும். பலவீனங்கள் மாறட்டும். பலவீனங்கள் மாறட்டும். ஓ நன்றி அப்பா. இன்று அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. கடைசியா. இன்று அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. உற்சாகமா கடைசியா கையை தட்டி கர்த்தர் நன்றி செலுத்துங்களே. நன்றி செலுத்துங்களே. நல்ல உற்சாகமா கையை தட்டுங்க. நல்ல எந்த நரம்பு செயல்படாமல் இருக்கிறதோ, எந்த பேக்ல ப்ராப்ளம் இருக்கிறதோ, பேக் ப்ராப்ளம் இருக்கிறதோ, ஆண்டவரே அந்த இடத்துல கர்த்தர் புதிய நிரம்பை, புதிய நரம்பை, புதிய சரீரத்தை, புதிய அணுக்களை, புதிய விஷயங்களை கர்த்தர் அந்த இடத்துல உண்டாக்கும்படியாக இயேசுவால முடியும். கர்த்தரால முடியும். என் தேவனால முடியும். என் ராஜாவால முடியும். என் அப்பாவால முடியும். உமால முடியாத காரியம் இல்லப்பா. நீங்க அசைவாடும் ஆண்டவரே. இந்த இடத்துல உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழும்பட்டும். பிரயோஜனம் இல்லாத விஷயங்கள் எழும்பட்டும். கர்த்தருக்காய் அவர்கள் எழும்பட்டும் ஆண்டவரே. நன்றி 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 அப்பா. இயேசுவே, இங்கு அசைவாடும் அசைவாடும் ஆவியானவரே. நன்றி அப்பா. இன்று அசைவாடும் ஆவியானவரே.
துதிக்கிறோம், போற்றுகிறோம், உயர்த்துகிறோம். கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க, கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. நீ பெற்றுக்கொண்டாய் என்ற விசுவாசத்தை நன்றி சொல்லுங்க. God will do wonders. இனி ஏதோ எங்கேயோ வரல, கர்த்தர் பிரசன்னத்துக்குள்ளாய் வந்திருக்கிறாய், கர்த்தர் பிரசன்னத்துக்குள்ளாய் வந்திருக்கிறாய். அதை உணருங்க. அவர் உலர்ந்த எலும்புகளை உன்னிடம் உயிர் பெற செய்கிற வல்லமை, உன்னிடம் பிரயோஜனமற்ற விஷயங்களை கர்த்தர் உயிர் பெற செய்கிற வல்லமை. ஆண்டவர் என்னால இதை முடியல, கர்த்தர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்துடு, கர்த்தர் அதையே மாற்றுவா. உன்னால முடியாததை கர்த்தர் முடித்து தருவா, உன்னால் ஆகாததை கர்த்தர் செய்து தருவா. கர்த்தருக்குள்ள வந்துடு, கர்த்தருக்குள்ள ஒப்பு கொடுத்துடு. இன்று இல்லாட்டிலும் ஏற்ற நேரத்தில் கர்த்தர் திறந்து தருகிற வல்லமை. ஆண்டவரே இப்படியாய் ஆசீர்வதிங்க. பலவீனம் இல்லாத பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பிரசன்னத்தில் உணர்ந்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இவ்வேளையில் கர்த்தர் கரம் அவர் மேல் விழட்டும் இயேசுவின் நாமத்திலே. அவர்கள் உலர்ந்த காரியங்களை உயிர் பெற்று எழமட்டும் இயேசுவின் நாமத்திலே. அப்பா, இது சேராத சரீரங்கள் சேரட்டும் இயேசுவின் நாமத்திலே. ரட்ச ஓட்டம் சரியா இருக்கட்டும் இயேசுவின் நாமத்திலே. நல்ல உணவை சாப்பிடும்படியாக, நல்லா இருக்கும்படியாக சொல்லுங்க, நல்லா இருக்கும்படியாக, நல்லா இருக்கும்படியாக கர்த்தர் உண்டாக்கினதை அப்படியே பரிபூர்ணமாய் கொடுக்கும்படியாய் என் சரீரத்தில் இருக்கிற எல்லா அவைகளை கர்த்தர் மாற்றும் ஆண்டவரே. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை ஆசீர்வதிங்க, எங்களை பலன்படுத்தி காற்றுக்கொள்ளுங்க. மிகுதியான காரியங்களையும் கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. நல்ல சத்தமா சொல்லுங்களேன், ஆமென். God bless. தேவனே, என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டருளும். சத்துருவால் வரும் பயத்தை நீக்கி என் பிராணனை காத்தருளும். மறைவுகளின் உத்தரத்தின் மேல் எய்யும் பொருட்டு கசப்பான வார்த்தைகளாகிய தங்கள் அம்புகளை நாணேற்றுகிறார்கள். சற்றும் பயமின்றி சடையில் அவன் மேல் எய்கிறார்கள். அவர்கள் பொல்லாத காரியத்தில் தங்கள் உறுதிப்படுத்திக் கொண்டு மறைவான கண்ணிகளை வைக்க ஆலோசனை பண்ணி அவைகளை காண்பவன் யார் என்கிறார்கள். அவள் நியாயக்கேடுகளை ஆராய்ந்து தேடி தந்திரமான யோசனை நிறைவேறும்படி பிரயத்தனம் பண்ணுகிறார்கள். அவள் ஒவ்வொருவருடைய உட்கருத்தும் இருதயம் ஆழமாய் இருக்கிறது. ஆனாலும் தேவன் அவர்கள் மேல் அம்புகளை எய்வார், சடதியார் அவர்களை காயப்படுவார்கள். அவர்கள் தள்ளப்பட்டு கீழே விழுவும்படி அவள் நாவிகளை அவர்களை கெடுக்கும். அவளை காண்கிற யாவரும் ஓடி போவார்கள். எல்லா மனுஷரும் பயந்து தேவனுடைய செயலை அறிவித்து அவர் கிரியை உணர்ந்து கொள்வார்கள். நீதிமான் கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவன் நம்புவான். செம்மையான இருதயமுள்ளவர்கள் யாவரும் மேன்மை பாராட்டுவார்கள். எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்று நான் பாடுவேன். ஆஹா, எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்று நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கு, இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கு, ஆஹா, எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்று நான் பாடுவேன். ஆஹா, எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்று நான் பாடுவேன். உட்காரலாம். இந்த சங்கீதம் இறைவனின் பாதுகாப்பிற்காக ஜெபிக்கிற ஜெபமாக கூட காணப்படுகிறது. அல்லேலூயா. எப்பேற்பட்ட நிலையானாலும் நாம் ஜெபத்திலே தரித்திருந்தால் அவை வெற்றி நிச்சயம். ஆமேன், ஆமேன். இவ்வளவாய் வைராக்கியமாய் இருக்கிறேன் என்று சொன்னால்
ஜெபம் என்னை தாங்கி கொண்டிருக்கிறது என்பதனால்தான் இன்னும் சுகக்கு என்ன டேப்லெட் சாப்பிட்ணுன்னு கூட தெரிஞ்சுக்காமல் கூட இருக்கிறேன். அல்லேலூயா. கொஞ்சம் கொஞ்சமாக வைராக்கியத்தோடு இருந்தேன். சற்று அதிகமானதுனாலே 10 நாள் நான் படுத்திருக்க நிலை வந்தது. ஆமென். ஆனாலும் கூட என் நம்பிக்கை ஆண்டவர் வீண் போக விடவில்லை. ஆமென். ஆகினாலே இவ்விதமான சூழ்நிலையிலே ஜெபிப்பது தான் இந்த சங்கீதத்தின் தலைப்பாய் இருக்கிறது. தேவனே, என் விண்ணப்பத்தில் என் சத்தத்தை கேட்டருளும், சத்துருவால் வரும் பயத்தை நீக்கி என் பிராணனை காத்தருளும். பிராணன் போகிற நேரத்தில் ஆண்டவர் விதமாய் காக்கும்படியாக கூட ஜெபிக்கிறதான ஜெபம். 6ஆம் வசனம் பாருங்கள். அவர்கள் நியாயக்கேடுகளை ஆராய்ந்து தேடி தந்திரமான யோசனை நிறைவேறும்படி பிரயத்தனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் ஒவ்வொருடைய உட்கருத்தும் இருதயமும் ஆழமாக இருக்கிறது. பிளான் போட்டு செய்கிறாங்க. இந்த காலத்தில் அடி சண்டை வழிபறி இதெல்லாம்னா என்ன செய்கிறாங்க? உட்கார்ந்து பிளான் போடுறாங்க. பிளான் போட்டு அவ்விதமாக செய்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் சும்மா விடுறாரா? 7ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறார் பாருங்க. ஆனாலும் தேவன் அவர்கள் மேல் அம்புகளை எய்வார், சடுதியாய் அவர்கள் காயப்படுவார்கள். சும்மா இருக்க மாட்டார். ஏன்னா இன்னைக்கு ஒருவேளை ஃபாஸ்ட் வருது, இன்றைக்கி தாமதமானாக்கா என்ன செய்யுது? நீ யோசனை பண்ணிருந்தேன், ப்ரிப்பேரும் பண்ண சொல்ல, ரெடியாக இருப்பா. ஒரு வேளை நான் லேட்டாக வரேன்டா எடுத்துக்கொண்டு கூட சொல்ல, என்ன பண்ணலாம் அனும்போது இன்றைக்கி ஏஞ்சல் டிவி பார்க்கும்போது ஒரு வசனம் கிடச்சிச்சு. இந்த வசனம் போதும், லேட்டானா கூட இதை வச்சு சமாளிச்சுக்கலாம். என்ன வசனம்னா, நிச்சயமாய் ஆண்டவர் வருகிற வருகை சமீபமாக இருக்கிறது. இது வேதம் மாத்திரம் சொல்ல, கட்சிக்காரர்கள் சொல்ல, அரசியல்வாதிகள் சொல்ல, பெரிய பெரிய ஞானிகள் விஞ்ஞானிகள் இதை அறிவித்திருக்கிறார்கள். ஆண்டவர் வருகைக்கான அடையாளங்கள் இந்த நாட்டில் நடந்து கொண்டிருக்கின்றன. இதை வச்சே இன்னைக்கு பயப்படாதே. எவ்வளவு ஊழியக்காரர்களுக்கு விசுவாசிகளுக்கு துன்பம் வரும். இங்கு உலக அழிவு வருகிறது என்றால் நமக்கு மரணம் வராதா? வருமா? வராதா? வரும். என்ன செய்ய வேண்டும்? நீ ஒன்றும் செய்யாது. என்ன செய்ய வேண்டும்? நீ ஒன்றும் செய்யாத. ஏன்? யுத்தம் கர்த்தருடையது. வருகையிலே தேவனுடைய பிள்ளைகள், மீட்கப்பட்ட பிள்ளைகள், அவளுக்கு விசேஷமான வரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஒரு தீர்ப்பை வைத்திருக்கிறார். உலகத்தில் அத்தனை பேருக்கு ஆனாலும் கூட தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு கேடும் நேரா அந்த நம்பிக்கை வைக்க வேண்டும். இந்த சபையில் கூட ஒரு நான் நினைக்கிறேன் ஒரு பாதி பேர் அவுட் ஆகிடுவாங்கன்னு நினைக்கிறேன். கோச்சிக்காதீங்க, இருக்கிறத சொல்கிறேன். ஏன்? பாதி பேர் தான் விசுவாசத்தில் ஓடி வரீங்க, பாதி பேர் வருதில்லை. அந்த பாதி பேர் இன்றைக்கி வரல. பாருங்கள் எவ்வளோ சேர் காலியாக இருக்குது. ஆகல என்ன வந்து நம்ம சபையில் 50% அவுட்டு. பெந்தகோஸ்து சபைகளில் 50% எல்லாம் அவுட் ஆகக்கூடாது. நாம் பூரண சுவிசேஷக்காரர்கள், பூரணமாய் வேதத்தை ஆராய்ந்து அதன்படி நடக்கக்கூடியவர்கள். வெறும் வேதத்தை வாசிப்பது மாத்திரமல்ல, அதன்படி நடக்கக்கூடியவர்கள். ஆகினால அவ்விதமாக இருக்கும்போது நமக்கு அந்த 50% தேவையில்லை. 100% நாம் ஆண்டவர் சமூகத்துக்கு செல்ல வேண்டும். ஒருவரும் விட்டுவிடக்கூடாது. அதில் ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகினால இவ்விதமான நேரங்களில் நான் நம்பிக்கையாக இருக்க வேண்டும். தேவன் அவர்களை அவர்களை காயப்படுத்துவார். அவர்கள் தள்ளப்பட்டு கீழ் விழும்படி அவர் நாவுகளே அவளை கெடுக்கும். யாரை கெடுக்கும்? அவன் நாவே அவளை கெடுக்கும். நான் இல்லை இவன் தான் இல்லை இவன் தான் சொல்லிடுவான். ஒருத்தன் காட்டி குத்துருவான். அவர் நாவுகளே அவர்களை கெடுக்கும். அவர் கிரியை உணர்ந்து அவர்கள் காண்கிற யாவரும் ஓடி போவார்கள்.
எல்லா மனுஷரும் பயந்து தேவனுடைய செயலை அறிவித்து அவர் கிரியை உணர்ந்து கொள்வார்கள். இது யார்? நாம. எல்லா மனுஷரும் பயந்து தேவனுடைய செயலை அறிவித்து அவர் கிரியை உணர்ந்து கொள்வார். தேவனுடைய செயலை நாம் என்ன செய்யணும்? அறிவிக்க வேண்டும். உலகம் வருகிறதா, யுத்தம் வருகிறதா, அழிவு வருகிறதா, அது எங்களுக்கு அல்ல. இந்த நம்பிக்கை வைக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியாய் நீதிமான் கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவரை நம்புவான். செம்மையான இருதயம் உள்ளவர்கள் யாவரும் மேன்மை பாராட்டுவார்கள். இயேசு நல்லவர். ஆமென். நாளை காலையில் 5 மணிக்கு காலை சபை இருக்கும். மாதத்தின் முதல் ஆசீர்வாத கூட்டத்துக்கு காலையில் ஏஞ்சி வைராகியமாக வருவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். காலையில் கூட்டம் இருக்கும், தவறாமல் கலந்து கொள்ளுங்க. ஆமென், ஆமென். கொஞ்சம் பேர் வரீங்க, உங்களுக்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அனைவர் கலந்து கொள்ளும்படியாக அழைப்பு உண்டு. காலை வந்து கலந்து கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போல் டியூஸ்டே சாயங்காலம் ஜெபம் உண்டு, வெனஸ்டே பைபிள் ஸ்டடி உண்டு, சாட்டர்டே ஜெபம் உண்டு. எல்லா காரியத்துக்காகவும் ஜெபித்து கொள்ளுங்கள், வாங்கள் கலந்து கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அநேகர் நாங்கள் ஸ்டேட்டஸில் பிரெக்மேன் ஐயா ஃபோட்டோ போட்ட உடனே எனக்கு ஃபோனு மெசேஜ் வருது, ஐயா நீங்கள் மட்டும் ஏன் விட்டு போயிட்டீங்க, எங்களையா விட்டு போயிட்டீங்க, சீக்கிரமாக ஒரு பிளான் பண்ணுங்க என்று சொல்லி எனக்கு அழைத்தார்கள். அதனால நான் சொல்லிட்டு வந்தேன், அந்த சிஸ்டர்கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கிறோம், நாங்கள் சபையாய் வருவோம், எங்களுக்கு கொஞ்சம் ஆயத்தம் பண்ணி கொடுங்க என்று சொல்லி அவங்க ரொம்ப சந்தோஷமாக நீங்கள் வாங்க என்று சொன்னாங்க. அதனால் வெகு சீக்கிரத்திலே ஒரு நாள் நம்ம அந்த ஜெப தோட்டத்துக்கு போவோம். அவரை பார்க்குறோமோ இல்லையோ தெரியாது, ஆனால் அந்த இடமே ஒரு நல்ல நல்ல பசுமையாய் ரொம்ப அற்புதமாய் ஒரு இடம். அந்த இடத்துக்கு போவோம். அந்த இடத்துல ஹால்ஸ் இருக்குது, அங்கே நம்ம ஆராதனை செய்வோம். அவர்கள் அந்த அம்மாவை கேட்டேன், ஹால் கொடுப்பாங்களே, நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். அங்கே இருக்கிற ஒரு தாயார் 40 வருடமாக ஃபாதரோட கூட ஊழியம் செய்த ஒரு தாயார், அவரோட கூட பேசி கொண்டிருந்தேன். அவங்க சொன்னாங்க, நீங்கள் வாங்க பாஸ்டர், நீங்கள் வந்து எடுத்துக்கலாம், ஹால் எடுத்துக்கலாம், நீங்கள் அந்த இடத்துல ஜெபம் பண்ணலாம், உங்களுக்கு தேவையான ஆகாரம் தேவையான காரியங்களை கூட செய்து கொள்ள நாங்கள் வழி தருகிறோம் என்று சொன்னாங்க. அதனால் அந்த இடத்துக்கு ஜெப தோட்டத்துக்கு ஒரு நாள் நாம் கடந்து செல்வோம். ஆமென். நல்லா இருக்குது. இங்கேருந்து மதுரையிலேருந்து அந்த இடத்துக்கு பஸ்ஸில் சிவகங்கை ஈஸியாக போயிட்டு வரலாம். அதுக்காக பிரயாசப்படுவோம். இதையே நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், ஒரு தேவ மனிதனை பார்ப்பது ரொம்ப சந்தோஷம். அல்லேலூயா. ஏன்னா அவர் பாட்டை தான் நம்ம இங்கே இருக்கிற எல்லாருக்கும் பிரெக்மன் ஐயா பாட்டு தான் தெரியும். ஆமென், அல்லேலூயா. அதனால் அவர் அந்த ஒரு மனிதனை அங்கே பார்க்கும்போது எவ்வளவு எளிமையாக இருந்தார்னா அவ்வளவு எளிமையாக இருந்தார். கூட யாரும் கிடையாது, லைட்டு கூட இல்லை. லைட் ஆஃப் பண்ணிட்டு ஒண்டியாக உட்காந்துன்னு ஒரு டேபிள், அது மேலே பைபிள், புக்கு, பேனா, இந்த மியூசிக் எழுதுறதுக்கு சில விஷயங்களை வச்சுன்னு இருக்கிறாரு. அவ்வளோதான். அந்த இருட்டில் உக்காந்து இருக்கிறாரு. நாங்கள் போகும்போது லைட்டு கூட ஆன் பண்ண மாட்டிருக்கிறாங்க. அந்த இருட்டிலே தான் கொஞ்சம் நேரம் உட்காந்தோம். அதுக்கப்புறமா அவரே ஏஞ்சி ஃபோட்டோ பிடிக்கணுமா என்னார். ஆமாம் உடனே அவரே மேலே போய் உக்காந்தார். ஃபோட்டோ பிடிச்சிட்டு நாங்கள் வரும்போது ரொம்ப சின்ன பிள்ளைகள்கிட்ட லெவிட்டாக்கிட்ட, என்னம்மா அடுத்த பாஸ்டரா நீ அப்படி அந்த வார்த்தை அவர் சொல்லுகிற விஷயம், அந்த பேச்சு, ஒரு தேவ மனிதனுக்குரிய காரியங்களை அங்கே பார்த்து நான் கற்றுக்கொண்டேன். அல்லேலூயா. இதற்காக கண்டிப்பாக அந்த இடத்துக்கு ஒரு நாள் நம்ம போகணும். ஆமேன், அல்லேலூயா. அது மட்டுமில்லை, பாபையா சொன்னது பிரகாரம் அந்த சின்ன ஒரு ஜெப கூட்டம், அந்த இடத்துலையும் ரொம்ப அருமையான ஜனத்தை கண்டேன். அந்த ஒரு ரிட்டையர் ஆகிற ஒரு மனுஷனை அவ்வளோ ஓப்பனாக பாராட்டுவாங்கன்னா அவ்வளோ அழகாக அந்த மனிதனை ரூபன்ராஜ் அவர்களை பாராட்டினாங்க. அந்த குடும்பமும் எங்களை போன நேரத்திலிருந்து வர வரையிலும் எங்களை அப்படியே பத்திரமா
என்னையும் லெவிட்டாவும் பத்திரமா பார்த்துக்கினாங்க. நல்ல சாப்பாடு, நல்ல இருக்கும். வெயில் மட்டும் வேறு லெவல். ஆனால் எங்களுக்குன்னு ஏசி ரூமை கொடுத்து அவங்கெல்லாம் வெளியே படுத்தாங்க. பாபையை கூட ஹால் ரூமில் படுத்துட்டாங்க. ஆனால் எனக்கும் லெவிட்டாக்க மட்டும் ஏசி ரூம் கொடுத்து எங்களை அவ்வளோவாய் கவனித்து கொண்டு வரவரையிலும் இறங்க சில்க்கு போர்டு வரல வரலாம் ஏசியில் வந்தோம். ஸ்தோத்திரம். சில்க்கு போர்டு வர்றதுக்கு வரலாம் ஏசியில் வந்தோம். எங்களை இப்படியாக நடத்தி போதகருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுத்து எங்களை ஆசீர்வதித்தார். அந்த குடும்பத்துக்கும் இவ்வேளையில் சபையாக நான் நன்றி செலுத்திக் கொள்கிறேன். அல்லேலூயா. அந்த குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பராக, இன்னும் செழிப்பாக இருக்கும்படியாக நான் இயேசுவின் நாமத்தில் அவர்களை வாழ்த்துகிறேன். இயேசுவின் நாமத்திலே அவர்களை நடத்துவராக. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நான் வரேன். ஸ்தோத்திரம். அல்லேலூயா, ஆமென். என்ன செய்தி என்ன கொடுக்க வேண்டும் என்று யோசித்து கொண்டு இருக்கும்போது, நைட்டு பஸ்ஸில் தான் படுத்து கொண்டு இருக்கும்போது ஷீலா ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணிட்டு நானே எடுத்துக்கிறேன் என்று சொன்னேன். அம்மாவுக்கு ஃபோன் பண்ணேன், பாஸ்டர் அம்மாவுக்கு. அம்மா எடுக்கலை. அப்புறம் ஷீலாவுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன். நான் யோசித்து கொண்டு இருக்கும்போது ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம், ரட்சிப்பு. சாதாரணமான விஷயம் என்ன? ரட்சிப்பு. எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? ஸோ எல்லோரும் ஒரு கேள்வி கேட்கலான்னு ஒரு ஆசை எனக்கு. ஆமென். என்னங்க, எல்லாருக்கும் ஒரு கேள்வி கேட்கலாம். ரட்சிப்பு என்றால் என்ன? ரட்சிப்பு அடைந்திருக்கிறோமா? சரி, ரட்சிப்பு என்றால் என்ன சொல்ல வின்சி? ஐயோ, நானா சொல்லணும்? நீ தான் பளிச்சுன்னு தெரிஞ்ச. சொல்ல டக்குன்னு. மனம் திரும்புதல். ரட்சிப்பு என்றால் மனம் திரும்புதல். பாவத்திலிருந்து மீட்டு மனம் திரும்புறது ரட்சிப்பு. இங்கே சொல்லுங்க, மார்கரெட் அம்மா சொல்லுங்க. ரட்சிப்பு என்றால் பாவத்திலிருந்து விடுதலை. சரியா? இப்போ நீங்கள் இவங்க சொல்கிறதெல்லாம் ஒன்றாக இணைத்து கொள்ளுங்க. மகன் என்ன சொன்னால் மனம் திரும்புதல். நீங்கள் என்ன சொன்னீங்க? பாவத்திலிருந்து விடுதலை. அதை என்ன செய்யணும்? அறிக்கை செய்து விட்டுவிடணும். என்ன பண்ணணும்? விட்டுவிடணும். சரி, இப்போ ரட்சிப்பு எங்கே ஆரம்பிச்சிச்சு? இயேசுவின் இரத்தத்தினால் உனக்கு மீட்பு உண்டாயிற்று. ஆமென். இயேசுவின் இரத்தத்தினால் உனக்கு என்ன உண்டாயிற்று? மீட்பு உண்டாயிற்று. அப்போ இயேசு இல்லாமல் என்ன கிடையாது? ரட்சிப்பு கிடையாது. வேறு எந்த விஷயமும் மேன்மையானது இல்லை. போன வாரம் நான் ஒரு சகோதரனோட பேசி ஒரு 12-1 மணி வரலாம் 2 பேரும் வாக்குவாதம் பண்ணோம். நானும் நம்ம பையனும் 2 பேரும் வாக்குவாதம். அந்த மகனுக்கு என்ன முக்கியமானது என்று சொன்னால் பணம். மகனுக்கு என்ன முக்கியமானது? பணம். எல்லாருக்கும் ரொம்ப பேர் நான் பேசணும் அதான் சொல்கிறாங்க, கடவுளை காட்டிலும் என்ன ரொம்ப முக்கியம்? பணம். காசு இருந்தால் போதனா. நம்ம நல்லா இருக்கிறோன்னு தெரிஞ்சிட்டாலே நம்மளை தூக்கி அங்கே வச்சிருவாங்க. இப்போ காசு இருக்கிறவனை என்ன செய்வாங்க? அவனுக்கு காசு இருக்குதுன்னு தெரிஞ்ச உடனே அவனை கூப்பிட்டு மேலே உட்கார, அவனை கவனிக்கிறது வேற, அவன் நடக்கிறது வேற, அவன் பேசுறது வேற. தெனாவட்டாக பேசுவான், பெருமையாக பேசுவான். ஏன்? அவங்ககிட்ட என்ன இருக்குது? காசு இருக்குது. அப்போ காசு இருந்தால் தானே நம்மளை மதிக்கிறாங்க என்று சொல்லி அந்த தம்பி என்னிடம் பேசினே நான் உங்களிடம் பேசுகிறேன். அவர் சொன்னால், ஆனால் காசு இருந்தால் என்ன செய்கிறாங்க? நம்மளை மதிக்கிறாங்க. உண்மையா? லெவல் வேறு இல்லை. நான் கேட்ட கேள்வி வேறு. நான் என்ன கேட்டேன்னா, காசு இருந்தால் மதிக்கிறாங்களா? நீங்கள் என்ன ஆன்சர் பண்ணுறீங்க? லெவல் வேறு. அதுதான் நான் கேட்ட கேள்வி வேறு. காசு இருக்கிறதுனால என்ன செய்கிறாங்கன்னா மதிப்பு கூடுது, அவங்கள தூக்கி மேலே வைக்கிறாங்க, அப்படியெல்லாம். அப்போ அந்த தம்பி என்ன சொல்கிறாப்புல, ஆனால் பைபிள் சர்ச்சுக்கு நான் இவ்வளோ பண்ணுறேன், இவ்வளோ செய்கிறேன், ஆனால் என்கிட்ட இல்லை. என்ன இல்லைன்னா காசு இல்லை. அதனால தான் நான் என்ன செய்கிறேன்னா, காசுக்காக ஞாயிற்றுக்கிழமை கூட வேலைக்கு போயிடுறேன், ஞாயிற்றுக்கிழமை கூட நான் சுற்றுறேன் என்று சொல்லி சொன்ன காரியம் கரெக்டாக ராங்க? நீங்கள் சொல்லுங்கள். காசுக்காக நம்ம ஓடுவது சரியா? நீங்கள் சொல்லுங்க. பிஸ்னஸ் காசும் இம்பார்ட்டண்ட்டு. அப்புறம் இப்படி வச்சுக்கலாமா? கால் இந்த பக்கமும்
இப்படி வச்சுக்க நடந்தா குரங்கு மாதிரி தெரியுது எனக்கு. ஆற்றுல ஒரு காலம், சேத்துல ஒரு காலம். ஆற்றுல ஒரு காலம், சேத்துல ஒரு காலம். பைபிள் அழகா சொல்லுது, உன் கையின் பிரயாசத்தால் நீ சாப்பிட கடவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். அப்போ அதனால வேலை செய்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஐயா சொன்னது போல பணம் 6 நாளும் உனக்கு தேவை, 7ஆவது நாள் தான் கர்த்தர் ஓய்வு பெறுன்றாரு. அப்போ ஐயாக்கு பதில் இது இல்லையா? 6 நாளும் என்ன வேணும்? காசு நமக்கு தேவை. ஒரு நாள் கர்த்தருக்காய் விட்டு கொடுக்கணும் இல்லையா? இப்போ அந்த தம்பி கற்று தான் சொன்னேன், ரொம்ப நேரம் பேசணும், கடைசியாக சொன்னது இதுதான். அப்புறம் அண்ணா உங்ககிட்ட பேச முடியாதுன்னு சொல்லி 1:30 மணிக்கு ஓடிட்டான். நானும் ரொம்ப நேரம் உட்கார வைக்க முடியாது, அவனையும் அனுப்பி அடுத்த நாள் ஃபோன் பண்ணேன், அண்ணா திரும்பமா? இல்லைப்பா, எப்படி இருக்கிறேன்னு கேட்கலான்னு ஃபோன் பண்ணேன். ஏன்னா நேற்று மருந்து கொடுத்தேன், இப்போ எப்படி இருக்கிற என்று கேட்கலாம். இல்லைண்ணா ஓகே, இப்போ ஓகே அப்படி என்று சொல்லி பார்க்கும்போது கிறிஸ்தவர்களுக்கு கடவுளை காட்டிலும் வேற ஒரு காரியம் பெரிது இல்லை. அல்லேலூயா. அதே போல ரட்சிப்பு என்று சொல்லி பார்க்கும்போது அதுக்கு இயேசு இல்லாமல், கிறிஸ்து இல்லாமல் என்ன இல்லை, நமக்கு ரட்சிப்பு கிடையாது. இயேசு இல்லாமல் நமக்கு என்ன கிடையாது? ரட்சிப்பு கிடையாது. இப்போ ரட்சிப்பு இல்லாத நாம் பரலோகத்துக்கு போக முடியாது. அல்லேலூயா. நம்ம இங்கே அப்பம் கொடுக்கும்போது ஒரு கேட்குறோம், என்ன கேட்கணும்? ரட்சிப்பு அடைஞ்சிங்களாமா? ரட்சிப்பு அடைஞ்சிங்களாமா? ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டீங்களா? அப்படி கேட்டு தான் என்ன கொடுக்குறோம்? புதிதாய் வந்தவர்களுக்கு என்ன கொடுக்குறோம்? ஒரு அப்பத்தையும் திராட்சை ரசம். ஏன்னா அது ஒரு அங்கீகாரம். நீ ரட்சிப்பு அடைந்தாய், கிறிஸ்துவின் பிள்ளையாய் மகளாய் இருக்கிறாய் என்ற ஒரு அங்கீகாரம் எது? ரட்சிப்பு. ஆனால் நம்ம என்ன செய்கிறதுனால உணர்கேள்வி கேட்குறேன். இப்போ நீ ரட்சிப்பு அடைஞ்சிட்ட, இப்போ நீங்கள் ரட்சிப்பு அடைஞ்சிட்டீங்க, நாளைக்கே ஒரு பாவம் பண்ணிட்டீங்க, ரட்சிப்பு இருக்கா போயிடுச்சா? இருக்கா போயிடுச்சா? பின்னாலும் சொல்லுங்க சிஸ்டர் பிரீதா, சொல்லுங்க, ரட்சிப்பு இருக்கா போயிடுச்சா? இருக்கு, ரட்சிப்பு இருக்கு. நீங்கள் என்ன பாவம் பண்ணாலும் ரட்சிப்பு, யூ ஆர் சேவ்ட் இஸ் சேவ்ட். நீ ரட்சிக்கப்பட்டது தான். ஆமென். தட் நெவர் கோஸ் அவே. ரட்சிப்பு அடைந்தது தான். அந்த ரட்சிப்பு என்ன ஆகுறதுல உங்க விட்டு போகிறது கிடையாது. அல்லேலூயா. யூ ஆர் சேவ்ட். பாவத்திலிருந்து நீ என்ன ஆகப்பட்டிருக்கிறாய்? மீட்கப்பட்டிருக்கிறாய். கர்த்தர் உன்னை ரட்சித்துட்டார். ஆனா வசனம் சொல்லுது, நான் பாவம் செய்யும் போதெல்லாம் நீ என்ன செய்யணும்? அறிக்கை செய்யணும். என்ன செய்யணும்? அறிக்கை செய்யணும். இப்போ ரெண்டாவது கேள்வி. இப்போ முதல்ல உங்களுக்கு ஒரு பாஸ் கொடுத்தேன். என்ன கொடுத்தேன்? ரட்சிப்பு உங்களை விட்டு என்ன ஆகாது? போகாது. உண்மையா? போகாது. கர்த்தர் செய்தது மாறாது. இதை வச்சுக்கோங்க, நம்புங்க. கர்த்தர் செய்தது என்ன ஆகாது? மாறாது. அது மாற்றவும் முடியாது. ஒரு தடவை கர்த்தர் உன்னை ரட்சித்தது தான். யூ ஆர் வாஷ்ட், கிளென்ஸ்ட், பிளெஸ்ட். சரியா? ஆனால் இப்போ நீங்கள் பாவம் பண்ணிட்டு இங்கே நம்ம ரோமன் கேத்தலிக் சர்ச்சில் போயிட்டு பாவம் அறிக்கை செய்வாங்க. ஃபாதர் உன் பாவங்கள் இன்று மறிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணார் அவரு? அது சரியா? ஒன்று காரியம். நீங்கள் பாவம் பண்ணிட்டு என்னை மன்னிச்சிடுங்க ஆண்டவரே, நான் பாவம் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க ஆண்டவரே, பாவம் பண்ணிட்டேன். இது கரெக்டா? என்னையா சேகரையா? தப்பு. நம்ம பாவம் தினமும் பண்ணிட்டு கர்த்தர்கிட்ட இது ஏன் சொல்றேன்னா, ரட்சிப்பு அடைந்தது தான். ஆனால் நீ மீண்டும் பாவம் செய்ய உனக்கான வழி குறுகினே போகுது. ஆமேன். உனக்கான வழி என்ன ஆயிட்டு? குறுகினே போகுது. அந்த நியாயத்திற்கும் காலம் வரும்போது கர்த்தர் உன்னை கண்டிப்பா கேட்க போகிறார். அல்லேலூயா. அதற்காக நாம் பாவம் செய்துட்டா என்ன ஆகுறோம்னா, ரட்சிப்பு நம்ம விட்டு போகாது. ஆனால் அந்த வழி என்ன ஆகுது? நமக்கு தடுக்கப்பட்டிருக்கு. அல்லேலூயா. இப்போ புரியுதுங்களா? ஆமேன். அதே போலதான் இங்கு நாம் ரட்சிப்பு அடைந்தவர்கள் எப்படி இருக்கணும்? ரட்சிப்பு அடைந்தவர்கள் எப்படி இருக்கணும்? முதலாவது, ரட்சிப்பு அடைந்தவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படியணும். யாருக்கு? தேவனுக்கு கீழ்ப்படியணும். முதல்ல யார் கீழ்ப்படியணும்? நீங்க தேவனுக்கு கீழ்ப்படியணும். ரெண்டாவது, சபைக்கு கீழ்ப்படியணும். எதற்கு கீழ்ப்படியணும்? சபைக்கு கீழ்ப்படியணும். மூன்றாவது, வார்த்தைக்கு கீழ்ப்படியணும்.
மூன்றாவது என்ன? வார்த்தைக்கு. யார் இதை செய்யணும்? ரட்சிப்பு அடைந்தவர்கள். ரட்சிப்பு அடைந்தவர்கள் 3 காரியங்களுக்கு நீ விடாமல் என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். முதல்ல தேவனுக்கு, அடுத்தது சபைக்கு, அடுத்தது வார்த்தைக்கு. அல்லேலூயா. சபையில சொல்லுகிற வார்த்தையை நீ என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். யூ மஸ்ட் ரெஸ்பெக்ட் அண்ட் பிலீவ் அண்ட் ஒபே எவ்ரி வேர்ட் அட்டர்ட் இன் சர்ச். சபையில் பிரசங்கிக்கிற, சபையில் சொல்லுகிற எல்லா காரியங்களும் என்ன செய்யணும்? நம்ம கீழ்ப்படினம். யூ கேன் நாட் நெக்லெக்ட். எவ்ரி வேர்ட் இஸ் ரெஸ்பெக்டபிள். எல்லா வார்த்தையும் கர்த்தரால் உரைக்கப்பட்டது. இந்த ரட்சிப்பு அடைந்தவர்கள் இந்த 3 காரியங்கள் என்ன செய்யணும்? கீழ்ப்படினம். ஆமென். அப்படி சொல்லி பார்க்கும்போது 4 காரியங்களை நான் சுருக்கமாய் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ரட்சிப்பின் ஊற்று எது? ரட்சிப்பின் ஊற்று எது? ரட்சிப்பின் முறை என்ன? ரட்சிப்பின் ரகசியம் என்ன? ரட்சிப்பின் வெற்றி என்ன? இந்த 3 காரியங்களை நானும் சீக்கிரமா முடிக்கிறேன். சரியா? ரட்சிப்பின் ஊற்று, ரட்சிப்பின் அந்த கலசியமா, ரகசியம். முதல்ல கவனம் பண்ணுங்க. ரட்சிப்பின் ஊற்று, ரட்சிப்பின் முறை, ரட்சிப்பின் ரகசியம், ரட்சிப்பின் வெற்றி. இப்போ கேள்வி. சரியா? ரட்சிப்பின் ஊற்று, சோர்ஸ் ஆஃப் யோர் சால்வேஷன். ரட்சிப்பின் ஊற்று எது? ரட்சிப்பின் ஊற்று யாரால ரட்சிப்பு கிடைத்தது? இது தெரிஞ்சிச்சு நம்மளுக்கு. சரியா? இப்போ இந்த ரட்சிப்பு கிடைக்கணும்னா ஒரு ஊற்று, ஏதோ ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அது என்ன ஊற்று? ரட்சிப்பின் ஊற்று. எடுத்து படிங்க. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8-10. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8-10. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். Somebody read in English 8. இல்லம்மா 2:8. Ephesians 2:8. For it is by grace you have been saved. இங்க ஆங்கிலத்தில் வசனம் பாருங்க. For by grace are you saved through faith. Faith பக்கத்துல என்ன இருக்கு? கமா இருக்கு. So it stops there இல்லையா? It stops there. So முதல் காரியம் ரட்சிப்பின் ஊற்று என்ன? விசுவாசம். ரட்சிப்பின் ஊற்று என்ன? கிருபையினாலே. கிருபை. கவனிங்க. ரட்சிப்பின் ஊற்று என்ன? கிரேஸ். கிருபை. தேவனுடைய கிருபையினால் மட்டுமே தான், அவருடைய இரக்கம் குணத்தினால் மட்டுமே தான், அவரோட தயவினால் மட்டுமே தான் நீங்களும் நாங்களும் என்னாகப்பட்டிருக்கிறோம்? ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. இப்ப தேவன் நம்ம கிருபை இல்லாவிட்டால் தேவன் குமாரனை கொடுக்க மாட்டார். புரிஞ்சுச்சுங்களா? தேவன் அவர் குமாரனை கொடுத்தது நம்மேல் வைத்த அன்பு. கிருபையினால he had mercy upon us. நம்ம மேல கிருபை கொண்டதுனால அவர் என்ன செய்கிறார்? அவர் மகனை அனுப்பி நம்மை ரட்சிப்புக்குள்ள கொண்டு செல்லும்படியாக கர்த்தர் ஒரு வழியை உண்டாக்குகிற தேவனாக. அப்ப நம்ம ரட்சிப்பின் ஊற்று என்ன? கிருபை. ரட்சிப்பின் ஊற்று என்ன? கிருபை. அப்ப கிருபைன்னு சொல்லிட்டோம்னா நம்ம என்ன செய்தாலும் இந்த ரட்சிப்பை என்ன செய்ய முடியாது? பெற்றுக்கொள்ளவே முடியாது. அந்த ரட்சிப்பை நம்ம என்ன செய்ய முடியாது? பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுறேன். ஒரு பிச்சைக்காரன் அவங்க அப்பா ஒரு ராஜாக்கு போய் சாப்பாடு கொடுக்கணும் என்று சொல்லி போய் சாப்பாடு கொடுக்க போறான். ஆனா அந்த ராஜா என்ன செய்யறாரு? பார்க்கிறாரு, இவன் கொடுக்க என்ன இருக்கு? ஆசை இருக்கு. கொடுக்க என்ன இருக்கு? ஆசை இருக்கு. ஆனா இந்த இந்த பெக்கர்கிட்ட என்ன இல்லை? கொடுக்க வசதி இல்லை. என்ன இல்லை? கொடுக்க வசதி இல்லை. அப்ப இந்த வசதி இல்லாத இந்த பிச்சைக்கார ஏழை மகனை பார்த்து அந்த ராஜா கூப்பிடுறாரு, உள்ள வா, உள்ள வா என்று சொல்லி அந்த ஏழை மகனுக்கு என்ன கொடுக்கிறாருன்னா உணவை கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறாருங்க? உணவை கொடுத்து கிருபை இரக்கம் கொண்டு நீ எங்க போவாய்? நீ எங்க போவாய்? என்ன செய்வாய்?
நீ ஏழையா இருக்கிறாயே, உன்னால பொழைக்க முடியாது, உன்னால ரட்சிப்பு அடைய முடியாது, உன்னால இதை பெற்றுக்கொள்ள முடியாது, உன்னால பிறருக்கு கொடுக்க முடியாது, உன்னால இந்த ஆசீர்வாதங்களை வாழ முடியாது. இப்படி நீ இருக்கணும்னா உனக்கு ஒரு உதவி தேவை, ஒரு கிருபை தேவை, ஒரு இரக்கம் தேவை என்று சொல்லி அந்த ராஜா என்ன பண்றாரு, அந்த ஏழை மகனை தத்து எடுக்கிறார். என்ன பண்றாருங்க? தத்து எடுக்கிறார். தத்து எடுத்து கிருபையினாலே அந்த மகனை அவர் அந்த பேலஸ்ல இரக்கம் இருக்கும்படியாக எல்லா வழிவாசலையும் அந்த ஏழை மகனுக்கு ராஜா என்ன பண்றாருங்க? அதே போலதான் உனக்கும் எனக்கும் இந்த ரட்சிப்பை நம்மனால என்ன செய்தாலும் என்ன பண்ண முடியாது, பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஒரு சகோதரன்கிட்ட பேசின, அவர் சொன்னார், எல்லாரும் நல்லவங்க. எல்லாரும் யாரு நல்லவங்க? எவ்ரிபடி இஸ் குட் பீப்புள். நான் சொன்னேன் எவ்ரிபடி இஸ் குட் பீப்புள், எல்லாம் நல்லவங்க தான். அவன் சொன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு பிரதர் இருக்கிறாருன்னா அவர் என்ன செய்யறாருன்னா, இது அந்த நைட்டு 1 மணிக்கு நடந்த கதை. அந்த என்ன சொல்றாரு, அந்த ஒரு அண்ணா இருக்கிறாரு, அந்த அண்ணா நல்லதே செய்யறாரு. என்ன செய்யறாரு? நல்லதே செய்யறாரு. எல்லாருக்கும் நல்லபடி இருக்கிற, நல்லபடி பேசுறாரு, நல்லது இருக்கிறாரு. இவைகள் என்ன செய்யாது, அவனை பரலோகத்துக்கு கொண்டு செல்லாது. அவன் ரட்சிப்பு அடைய மாட்டான், ரட்சிப்பு அடைய முடியாது. ஏன்? அவன் செய்கையில், அவன் கிரியைகளில், அவன் நல்குணங்களில் அவன் நல்லா இருக்கிறான். அவன் யோசிச்சுட்டா அவன் நல்லா இருக்கிறான். எங்க? இந்த பூமியில மேல் இருக்கிற வரையிலும் அவன் நல்ல மனிதனாக இருக்கிறான். ஆனால் கிறிஸ்துவுக்கு பூமிக்கு பின்பு ஒரு மரணம் உண்டு. அந்த மரணத்தில் அவன் முன்னே செல்லணும்னா இயேசுவுக்குள்ளா இருந்தால், ரட்சிப்பு அடைந்தால் மட்டுமே தான் மரணத்தை வென்று இயேசுவுக்குள்ளாக இருக்கிற வாய்ப்பு உண்டு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்ப நீ எவ்வளவு நல்லவளா இருந்தாலும் நீ என்ன ஆக முடியாதுங்க, ரட்சிப்பு அடைய முடியாது. அப்போ என்ன வேணும் உனக்குன்னா, தேவனுடைய கிருபை உனக்கு வேண்டும், தேவை. ஆண்டவரே உங்க கிருபையால் என்ன பண்ணுங்க, ரட்சியம் என்னை பாதுகாத்தருளும். அந்த ராஜா என்ன செய்யறாருன்னா, உன்னை கொண்டு அவரோடு கூட இருக்கும்படியாக. அது ஏன் அவர் செய்கிறாரு? அவர் கிருபையில் சிறந்தவராக இருக்கிறார், கிருபையில் மகத்துவராக இருக்கிறார். நம்ம கொஞ்ச காலத்துக்கு உதவி செய்வோம். ஆனால் இவர் யாருன்னா ராஜாதி ராஜா. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் கடைசி வரையிலும் உன்னை பாதுகாக்கிற வல்லமை இந்த தேவனுக்கு உண்டு. ஆமென் சொல்லுங்க. அல்லே. ஏன்னா அந்த ரட்சிப்பின் ஊற்று என்னவா இருக்கு? கிருபை. இந்த கிருபை என்றும் குறையாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்ப குறையாததுனால உனக்கான ரட்சிப்பு ஊற்று மிஸ் ஆகாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அது தவறி போகாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஏன்? இந்த கிருபை இருக்கிறவர்களும் கிருபைக்கு என்ன கிடையாது? வேலிடிட்டி கிடையாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஊற்றுக்கு என்ன கிடையாது? வேலிடிட்டி கிடையாது. இது இப்ப ஸ்டாப் ஆயிடும், இதோட நின்றுடும், அல்ல கிடையாது. அல்லேலூயா. நீ இயேசுவிடம் நின்றால் போதும், அந்த கிருபை என்ற ஊற்று திறக்கப்படும். திறந்த உடனே கர்த்தர் அவருக்குள்ளாக உன்னை ஏற்றுக்கொள்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. அவர் ஏற்றுக்கொண்டு தத்து எடுத்துக்கிறார். உன்னை புத்திர சுவிகாரம் கொடுத்து அப்பா என்று அழைக்கும்படியாக கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கிற தேவனா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்ப ரட்சிப்பின் ஊற்றியது என்னங்க? கிருபை. கிருபைக்கு வேலிடிட்டி இருக்கா? இல்ல. கிருபை இல்லாம தேவனை சந்திக்க முடியுமா? இல்ல. கிருபை இல்லாம ரட்சிப்பு அடைய முடியுமா? இல்ல. அவரால் தான் நான் ரட்சிக்கப்பட்டேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். எங்க அப்பா கிறிஸ்தவ, எங்க அப்பா பாஸ்டர், அதனால தான் நான் ரட்சிப்பு அடையதேன்னு சொன்னா நீ தான் உலகத்திலே பெரிய பாவி. ஆமென். எங்க அப்பானால தான் நான் இப்படி இருக்கிறேன்னா நான் பாவி. என் அப்பால அல்ல, என் தேவனால நான் இப்படி இருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் என் மேல் காட்டின கிருபையினால் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். அவர் என் மேல் காட்டின கிருபையால் நான் நடக்கிறேன். அவர் என் மேல் காட்டின எப்போது நீ இதை உணர்கிறாயோ அப்பொழுது நீ கிருபை ரட்சிக்கப்பட்டிருக்கிறாய். ஆமென். ரட்சிக்கப்பட்டு எப்போ நீ உணர்ற, எதை உணர்ற? அவரால் தான் ரட்சிப்பு, அவரால் தான் நடக்கிறேன், அவரால் தான் பேசுறேன், அவரால் தான் எல்லாம் நடக்குது என்று எப்போது நீ உணர்கிறாயோ அப்போது தான் நீ ரட்சிக்கப்படுகிறாய். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்ப ரட்சிப்பின் ஊற்று என்ன? கிருபை. ஆமென். கிருபைக்கு வேலிடிட்டி இருக்கா? இல்ல, கிடையவே கிடையாது. அந்த ஊற்று நிறுத்தப்படாது. ஆமென். கடைசி வரையிலும் அந்த கிருபை சென்று இருக்கும். அழகான எக்ஸாம்பிள் என்ன? 3 கல்லர்கள் இருக்கிறார். அதுல ஒரு கல்லன் கர்த்தரை பார்த்து கேட்கிற, ஆண்டவர் என்னை சொல்லுங்க, என்ன நினைத்தருளும், என்னை என்ன பண்ணுங்க? நினைத்தருளும். ரிமெம்பர் மீ லார்ட்.
ரிமெம்பர் மீ லார்ட் என்று கேட்ட உடனே தேவன் திரும்பி, எவ்வளவு பெரிய கிருபை பாருங்க அந்த மகனுக்கு. தேவன் திரும்பி சொல்லுகிறார், இன்றைக்கு நீ என்னோட கூட. அதுதான் கிருபை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதுதான் கிருபை. அல்லேலூயா. God didn't see who he is. அவன் யார் என்றும் எதற்கு இங்க வந்திருக்கிறான், என்ன பாவம் பண்ணா, எதையும் பார்க்கல. அந்த மகன் உணர்ந்தான், இவர் பெரியவரா இருக்கிறார். ஏன் பெரியவரா இருக்கிறார்னா, பாவம் செய்யாம, ஒரு கொலை செய்யாம, ஒரு திருட்டு செய்யாம, ஒரு அக்கிரமம் செய்யாம, எதையும் செய்யாம ஒருத்தரை கொண்டு வந்து இங்க நிக்க வைக்கிறாங்கன்னா இவங்களுக்கு ஏதோ இவர் மேல இருக்கு. புரிஞ்சுச்சுங்களா? புரிஞ்சுங்களா? அவர் என்ன செய்யல? பாவம் செய்யல, அக்கிரமம் செய்யல, துரோகம் செய்யல, ஒன்னும் செய்யல. இருக்கிற வரலும் சூப்பரா இருந்தார். அல்லேலூயா. இப்படி பார்த்தா அந்த பக்கம் உலகம் தெரியும். இயேசு அவ்வளவு வெண்மையா இருந்தார், அவ்வளவு டிரான்ஸ்பரண்டா இருந்தார். அவரை பார்த்தால் அந்த பக்கம் தெரியும், அவ்வளவு ஓப்பன் ஹார்ட்டடா இருந்தார் இயேசு கிறிஸ்து. அந்த ஒரு மனிதனை சிலுவையில் என்ன பண்ணாங்க? அறிஞ்சாங்க. அதை பார்த்து அந்த கல்வனுக்கு அவன் யோசிக்கிறான், நான் கழுப்படிச்சேன், நான் திருடுனேன், நான் கொலை பண்ணேன், என் பொன்னாடியை சாவச்சேன், என் பசங்களை சாவச்சேன், இருக்கிற எல்லா பாவம் நான் பண்ணேன். என்ன இங்க போடுறதுக்கு என்ன இருக்கு அவனுக்கு? சொல்ற, இங்க என்ன போடுறதுக்கு என்ன உண்டு? தகுதி உண்டு. என்ன உண்டு? தகுதி உண்டு. நான் சிலுவையில் அறைப்பட எனக்கு என்ன உண்டு? தகுதி உண்டு. ஆனா இங்க ஒருத்தர் இருக்கிறாரு, இவர் என்ன பண்ணாரு? கேட்டிருப்பா இல்லையா? கதை தெரிஞ்சுக்கலையா அவனுக்கு? இவர் என்ன பண்ணாரு? ஹேரோது கேட்கிறாரு, ஐயா நீ என்ன பண்ணீங்க? நான் ஒரு குற்றமும் இவரிடம், பேசுங்க, குற்றமும் இவரிடம். யார் சொன்னது? ஹேரோது. யார் மரணம் டிசிஷன் கொடுக்கறாங்களோ அவரே சொல்றாரு, இவரிடம் ஒரு குற்றமும் நான் காணேன். அப்ப இந்த கல்வனுக்கு தெரியுது, இவர் எந்த பாவத்தையும் செய்யல. நான் தான் முதல் PhD வாங்கியிருக்கிறேன், இவர் எதுவும் செய்யல, பாவம் இவர். அப்ப அவன் யோசிக்க 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 கர்த்தர் கிருபை அவனை தொட ஆரம்பிக்குது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் கிருபை தொட ஆரம்பிக்குது. இவர் எதுவும் செய்யாதவர், இவர் உண்மையாகவே தேவனா இருக்கிறாரோ? ஆமென் சொல்லுங்களேன் பார்க்கலாம். உண்மையாகவே தேவனா இருக்கிறாரோ? ஆண்டவரே என்னை நினைச்சருளும் அப்பா. அவன் எந்த நம்பிக்கையில் இதை கேட்டான்னு இதுவரையில எனக்கு தெரியலங்க. ஜஸ்ட் திங்க், எப்படி அவன் கேட்டிருப்பான்? அவனுக்கு என்ன தெரிஞ்சிச்சு? அந்த இடத்துல பிரசன்னம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த இடத்துல கிருபை டிராவல் ஆகுது, அந்த இடத்துல கிருபை மூவ் ஆகி கொண்டு இருக்கிறது. அவன் அந்த கிருபையை உணர்கிறான், அவர் முகத்தை பார்க்கிறான். இவர்களுக்காகவா கர்த்தர் மறிக்கிறார் என்று அவன் உணர்கிறான். உணர்ந்தவுடன் சொன்னான், நீ நிச்சயமாகவே தேவனா இருக்கிறீர், என்னை நினைத்தருளும் என்று சொன்ன உடனே கர்த்தர், இன்றைக்கு நீ என்னோட கூட பரதேசியில் இருப்பாய். அதுதான் கிருபை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கிருபை ரட்சிப்பின் ஊற்று என்ன? கிருபை. இப்ப ரட்சிப்பின் முறை அப்படின்னா என்னங்க அர்த்தம்? எப்படி ரட்சிப்பு அடையணும்? இப்ப ரட்சிப்பு எப்படி கிடைக்குது? பேசுங்க. ரட்சிப்பு எப்படி கிடைக்குது? கிருபையினால ரட்சிப்பு கிடைக்குது. இப்ப இந்த ரட்சிப்பு என்ன செய்யணும்னா வெச்சுக்கணும். இந்த ரட்சிப்பு என்ன செய்யணும்? வெச்சுக்கணும். இப்ப அடுத்த வாடி பாருங்க, அதை 8 உங்களால் உண்டானதல்ல. 8ஆம் வசனம் படிங்கய்யா. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். விசுவாசத்தை கொண்டு என்னாகப்பட்டீங்க? ரட்சிக்கப்பட்டீங்க. இங்க ஆங்கிலத்தில் படிக்கிற பாருங்க, for by grace you are saved through faith. You are saved by grace. கிருபையால ரட்சிக்கப்பட்டு அந்த விசுவாசத்தினால நடக்கப்படுகிறீர்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. It is by faith. விசுவாசம் நமக்கு வேணும். நீ ரட்சிப்பு அடைந்தாயா? என்ன உண்டு இருக்கணும்? விசுவாசம் இருக்கணும். faith should lead you everywhere. எல்லா இடத்திலும் உனக்கு என்ன இருக்கணும்? கிருபை இருக்கணும். என்ன இருக்கணும்? கிருபை இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு சின்ன குழந்தைய பார்த்தேன் நான். ஒரு சின்ன குழந்தைய பார்த்தேன். ஒரு சின்ன ஒரு மோரி ஒன்று இருக்கு. நல்ல ஒரு 3 அடிக்கு இருக்கு. பிள்ளையால் அதை தாண்ட முடியாது. பிள்ளையால் என்ன செய்ய முடியாது? தாண்ட முடியாது. அப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்க, அங்கே இருக்கிறவங்க ஒரு சின்ன பலகையை வச்சிருக்கிறாங்க. அந்த பலகை மேலே என்ன செய்யணும்? ஓடி போக. அந்த சின்ன பிள்ளை என்ன செய்யுது? ஒரு கால் இப்படி வச்சுக்கின்னு அந்த பலகை மேலே காலை வச்சு செக் பண்ணுது. அது என்ன தாங்குமா? அது என்ன தாங்குமா? ஏன்? நான் ரட்சிப்பு அடையணும். நான் அந்த பக்கம் போய்
ரட்சிப்பு அடையணும். இப்போ இந்த பக்கம் நான் போய் ரட்சிப்பு அடையணும்னா, அந்த ரட்சிப்பை காத்துக்கொள்ளணும்னா எனக்கு என்ன வேணும்? பேலன்ஸ், விசுவாசம் வேணும். அந்த பேலன்ஸ் தான் என்ன? விசுவாசம். என்ன விசுவாசம்? will this log help me to cross? இந்த பலகை என்னை தாண்டும்படியாக, நான் அந்த பகுதிக்கு போகும்படியாக இந்த பலகை எனக்கு உதவி செய்யுமா என்று சொல்லி அவன் என்ன செய்யறான்? விசுவாசத்தை சோதிக்கிறான். he is believing, trusting. எதை? அந்த பலகையை. எதை நம்புறான்? அந்த பலகை என்னவா இருக்கு? ஒரு விசுவாசத்தின் கருவியா இருக்கு. he is trusting. அந்த பலகை என்ன செய்யறான்? அவன் செக் பண்ணி பார்க்கறான். இதை தூரத்துல இருந்து அவங்க அப்பா பார்க்கறாரு. இதை என்ன பார்க்கறாரு? ஒருத்தர் தூரத்துல இருந்து அவங்க அப்பா பார்க்கறாரு. அவங்க அப்பாவுக்கு தெரியும் புல்ல எவ்வளவு வெயிட் இருக்குன்னு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்க ஏசாப்பாக்கு தெரியும் நீ எவ்வளவு இருக்கிறாய் என்று. உங்க ஏசாப்பாக்கு தெரியும் உன் சுமை எவ்வளவு இருக்குது என்று சொல்லி. உங்க ஏசாப்பாக்கு தெரியும் உனக்கிட்ட இருக்கிற விசுவாசத்தினால் நீ கடக்க முடியுமான்னு அவருக்கு தெரியும். அவர் என்ன செய்கிறார்னா அந்த பலகைக்கு கீழே வந்து முட்டு கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அந்த அப்பா அங்கேருந்து ஓடி வராரு, அந்த பலகைக்கு முட்டு கொடுக்கிறாரு. என் பிள்ளை என்ன செய்யணும்? அவனுக்கு தெரியாது அவங்க அப்பா கீழே இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவனுக்கு தெரியுது என்ன? பலகை இருக்கு. ஆமென். அந்த பலகை இருக்குன்னு தெரிஞ்ச உடனே அவன் என்ன செய்யறான்? கடக்க ஆரம்பிக்கிறான். ஆனா அவங்க அப்பாவுக்கு தெரியும் அந்த சுமை இந்த பலகை தாங்காது என்று சொல்லி அவர் அங்கிருந்து ஓடி வந்து அந்த பலகை என்ன செய்யறாருங்க? சுமக்கிறார். அதே போலத்தான் உன் இயேசு கிறிஸ்து அல்லேலூயா ரட்சிப்பு அடைந்த உன்னை விசுவாசத்தினால் கர்த்தர் நடக்க விடுறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. விசுவாசத்தினால் நீ நடக்கும்போது எந்த இடத்துல நீ தவறி கீழே விழாதபடிக்கு அவரே உன் விசுவாசத்துக்கு முட்டா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஸ்டாண்ட்ஸ் ஃபார் யூ. கர்த்தர் உனக்காய் நிற்கிறவர், கர்த்தர் உன்னை சுமக்கிறவர், கர்த்தர் உன்னை பாதுகாக்கிறவர். ஏன்? அவரின் ஊற்றின் ரட்சிப்பை கொடுத்து உன்னை நடத்தின தேவனா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இரண்டாவது காரியம், நம் ரட்சிப்புக்கு என்ன வேணும்? விசுவாசம். ரட்சிப்பின் முறை என்ன? விசுவாசம். உன் ரட்சிப்பில் நீ இருக்கிறாய். you are saved, your salvation travels along you. எப்படி? விசுவாசத்தினாலே. நீ ரட்சிப்பில் வாழ்கிறாய் என்றால் எப்படி வாழ முடியும்? when you don't have faith, நீ விசுவாசம் உன்னிடம் இல்லை என்றால் அந்த ரட்சிப்பான காரியம் அல்லேலூயா உன்னோட பிரயோஜனம் இல்லாமல் போகும். ஆமென். அல்லேலூயா. மூன்றாவது காரியம், சீக்கிரம் தாஸ்தி சொல்லல. மூன்றாவது காரியம் ரட்சிப்பின் ரகசியம். ரட்சிப்பின் ரகசியம் என்ன சொன்னேன்? நான் முதல்ல என்ன சொன்னேன்? ரட்சிப்பின் ஊற்று என்ன? நான் கேட்குவேன் அப்புறமா. ரட்சிப்பின் ஊற்று என்ன? கிருபை. யார விசுவாசம் நீங்க அது கேட்டுச்சு எனக்கு ஸ்தோத்திரம். ரட்சிப்பின் ஊற்று என்ன? ரட்சிப்பின் முறை என்ன? இப்ப ரட்சிப்பின் ரகசியம். ரட்சிப்பின் ரகசியம் 9ஆம் வசனம் படிங்க ஐயா. ஒருவரும் மேன்மை பாராட்டாதபடிக்கு இது கிரியையினால் உண்டானது அல்ல. ஏனெனில் நற்கிரியைகளை செய்யத்தக்கதாக நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். இது தேவனுடைய செய்கையா? இது தேவனுடைய செய்கை. இது தேவனுடைய ஈவு. ஆங்கிலத்தில் படிக்கிற பாருங்க. 9 போடு தம்பி. நாட் ஆஃப் ஒர்க்ஸ். நெக்ஸ்ட் டைம் வந்து NIV போடு. ஓகே. நாட் ஆஃப் ஒர்க்ஸ். உன் கிரியைகளால் அல்ல. so that no one can be boast, for we are God's workmanship. இது யாரால் அல்ல? உன் கிரியையால் அல்ல. இது யாரால? தேவனுடைய ஈவு. it is a gift. ரகசியம் என்ன? ரட்சிப்பின் ரகசியம் என்ன? அவருடைய ஈவுனா என்ன? தயவு. கிஃப்ட். ஆண்டவரே என் மேல் தயவு. ஆண்டவரே எனக்கு இவங்க ஈவை காட்டுங்க. so you are saved. why? he gives it as a gift. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ரட்சிப்பின் ரகசியம் என்ன? அப்ப ஈவு. you don't have to struggle. நீங்க போராட தேவையில்லை, சண்டை போட தேவையில்லை.
அவர் உன்னை நேசிக்கிறதுனால அது ஈவாய் தருகிறார். எடுத்துக்க எடுத்துக்கோ எடுத்துக்க வச்சுக்கோ. எடுத்துக்க. ஆமென். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ஒருவரும் கெட்டு போக கூடாதபடிக்கு அவரோட ஒரே பேரான தந்தருளி இதை கிஃப்டா உனக்கு கொடுக்கிறாரு. நீ ரட்சிப்பு அடையணும், நீ ரட்சிப்பு அடைந்து விசுவாசத்துல நடக்கணும். இந்த ஈவை பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் என்று சொல்லி கர்த்தர் அதை உனக்கு ஈவாய் கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. நீ எங்கேயும் தேவை போட தேவையில்லை, யாருக்கிட்டையும் போய் முழங்காலிட தேவையில்லை, யாரை உனக்காக ஜெபிக்க தேவையில்லை. அல்லேலூயா. கர்த்தர் உனக்கு இதை ஈவாக கிஃப்டாக கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லே ரகசியம் என்ன? தேவனுடைய ஈவு. ஆமென். ரட்சிப்பின் ரகசியம் என்ன? ஈவு. இட் இஸ் எ கிஃப்ட். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, we are gifted. அல்லேலூயா. we are gifted. அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு இது ஈவாய் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இது யாராலையும் எடுத்துக்கொள்ள முடியாது. ஆமென் சொல்லுங்க. ஆமென். கர்த்தர் கொடுத்தது யாரும் எடுக்க முடியுமா? இருந்தா சொல்லுங்க, அவனை போய் மீட் பண்ணிட்டு வரலாம். சோத்திரம். கர்த்தர் கொடுத்தது யாராலும் என்ன பண்ண முடியாது? எடுக்கவே முடியாது. அல்லேலூயா. ஆனா கர்த்தர் என்ன செய்வாருன்னா, கொடுத்ததை நீ சரியா பார்த்துக்கிறாயா என்று சொல்லி யோபை சோதிச்சது போல சில சமயம் உங்களை என்ன பண்ணுவாரு? அப்ப நீ என்ன பண்ணணும்? அப்போதான் விசுவாசமா. வெரி குட், காட் பிளஸ் யூ. அப்போதான் என்ன செய்யணும்? விசுவாசமா இருக்கணும். பலகைகள் மேல் பலகை. என் பொண்டாட்டி இல்லாலும் நான் நடக்கவேன். யாரு? யோபு சொன்னது. என் வைஃப் இல்லைன்னா பிரச்சனை இல்லை, என் பிள்ளைகள் இல்லைன்னா பிரச்சனை இல்லை, என் சம்பத்தில் இல்லைன்னா பிரச்சனை இல்லை, ஒன்றை இல்லைன்னா பிரச்சனை, என் கர்த்தரை நான் விட மாட்டேன். ஆமே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த ஈவுக்காக எல்லாவற்றையும் இழந்தான் யோபு. ஆமே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லே. அப்போ ரட்சிப்பின் ரகசியம் என்ன? ஈவு. தேவனுடைய ஈவு. ரட்சிப்பின் வெற்றி. ரட்சிப்பின் வெற்றி. 10ஆம் வசனம் பண்ணீங்க. ஏனெனில் நற்கிரியைகளை செய்யத்தக்கதற்கு நற்கிரியைகளை செய்யத்தக்கதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு. நீங்க எதுக்காக சிருஷ்டிக்கப்பட்டீர்கள்? கிறிஸ்து இயேசுவுக்குள். எதை செய்ய? நற்கிரியைகளை செய்ய. போதும். வெற்றி என்ன? ரகசியம். ரட்சிப்பின் வெற்றி என்ன? நல்ல விஷயம். நற்கிரியைகள். நற்கிரியை என்னங்க? நல்ல விஷயம் பண்றது. Someone read in English, no? 10 for why you were created, Vinci? That's all. இதுதான் வெற்றி. இது என்ன? வெற்றி of what? Salvation. வெற்றி of what? ரட்சிப்பு அடைந்த யாவரும். நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக உண்டாக்கப்பட்டது எதற்கு? நற்காரியங்களை செய்ய, நல்ல காரியங்களை செய்ய. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. நாங்கள் அந்த ட்ரெயின் ட்ராவலில் போகும்போது நானும் பாபாயும் பேசின்னு போனது என்னென்னா, தமிழ்நாட்டில் கூட அநேக ஸ்கூல்ஸ் காலேஜ் தொடங்கினது யாருன்னா கிறிஸ்துவர்கள். இந்த கமலஹாசன் கூட அவர் சொல்கிறாரு, ஒரு பேட்டியில் சொல்கிறாரு, நீங்கள் கிறிஸ்துவர்களை எதிர்க்கிறீர்களா? உங்களுக்கு ஒரு தெரியுமா, கிறிஸ்தவர்கள் தான் உலகம் முழுவதும் ஸ்கூலும் காலேஜும் ஹாஸ்பிட்டலும் கட்ட ஆரம்பித்தவர்கள். ஏன் கட்ட ஆரம்பித்தாங்க? ஃபார் வி ஆர் கிரியேட்டட் இன் கிரைஸ்ட் ஜீசஸ் டு டூ குட் ஒர்க்ஸ் which God prepared in advance for us to do. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன ரகசியம் பாருங்க. அல்லேலூயா. தமிழ்ல படிங்க ஒன்றுமுறை. ஏனெனில் நற்கிரியைகளை செய்வதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவை இது கவனிங்க எல்லாரும். அவைகளில் நான் நடக்கும்படி. எவைகளை? நற்கிரியைகளை. நீ செய்கிற நற்கிரியைகளை முன்னதாகவே யாருங்க? இயேசு. அல்லேலூயா. முன்னதாகவே இயேசு நீ செய்ய வேண்டிய காரியங்களை உனக்காக முன்னதாகவே கர்த்தர் என்ன பண்ணி வச்சிருக்கிறாருங்க? அதுதான் கிருபை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அவர் சொல்லுறாரு, என்ன சொல்றாரு? நற்கிரியைகளை செய்ய. நீ யோசிச்சா போதும், கர்த்தர் எல்லாத்தையும் கொடுத்து அனுப்புறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீ யோசிக்கணும், இது நல்லது பண்ணலாம், இவங்க நல்லதை சொல்லலாம், இது நல்லதை பாராட்டலாம். நான் சொல்லலைங்க. அல்லேலூயா. வசனம் சொல்லுது, டூ குட் திங்ஸ். நல்லதை பண்ணுங்க, கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். ஆமென் சொல்லுங்களேன். பிறருக்கு உதவி செய்யுங்க, கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். நான் சொல்லல, வசனம் சொல்லுது, for we are his workmanship
created in Christ Jesus for good works, which God alone afore prepared that we should walk in them. சூப்பர் இல்லை? ஆமென். அவர் வந்து உண்டாக்கி வச்சுட்டுக்கிறாராம். இது இந்த டிரான்ஸ்லேஷன் நல்லா இருக்குது தம்பி. அவர் என்ன பண்ணிட்டுக்கிறாரு? உண்டாக்கி வச்சுட்டுக்கிறார். நீ என்ன செய்யணும்? நடக்கணும். நீ என்ன செய்யணும்? அதுதான் வெற்றி. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இப்போ நான்கு காரியம். ரட்சிப்பின் ஊற்று என்ன? கிருபை. கிருபைக்கு வேலிடிட்டி இருக்கா? இல்லை. ரட்சிப்பின் முறை என்ன? விசுவாசம். விசுவாசம். அல்லேலூயா. நீ ரட்சிப்பில் நடக்கணும்னா உன்ட்டு என்ன இருக்கணும்? விசுவாசம். அந்த கதை மறந்துடாதீங்க. விசுவாசமா இருக்கிறனா உன் விசுவாசத்துக்கு தூணு யார் இருக்கிறது? இயேசு. ஆமாம், உங்க அப்பா பார்த்துனே இருக்கிறாரு. நீ நடக்கிறாயா? உன் நடையை கர்த்தர் பாதுகாக்கிறார். உன்னை அறிந்தவர், உன்னை புரிந்து கொண்டவர், உன்னை அறிகிறவராக, உன்னை தெரிந்து கொண்டவராக. உன் பலன் என்ன? உன் பலவீனம் என்ன? இது உன்னால முடியுமா? இது முடியாதா? நீ என்ன செய்யணும்னா நடக்கணும். நீ எழும்பணும். நீ வார்த்தையை சொல்லணும். நீ அங்கீகரிக்கப்படணும். இவைகளெல்லாம் நீ செய்யும்போது கர்த்தருடைய ரகசியம் என்ன? ஈவு. கர்த்தர் ரகசியம் என்ன? ஈவு. ரட்சிப்பின் ரகசியம். அந்த ஈவை கர்த்தர் என்ன பண்ணாரு? சும்மா அப்படி கொடுத்துட்டாரு. எடுத்துக்க. சும்மா இயேசு கிறிஸ்து அங்கே உட்காந்துருந்தாரு. பிதா எங்க? ஆவியானவர். 3 பேரும் பேசுகிறாங்க. இந்த ஜனங்க மாற மாட்டிருக்கு. இந்த ஜனங்க மாற மாட்டிருக்கு. அப்போ பிதா என்ன சொல்கிறாரு? இயேசு நீ போயிடு. இயேசு போயிடு. அதை ஈவாக நமக்கு கொடுத்தாராமே சொல்லுங்க. அதுதான் நம்முடைய ரகசியம். அல்லேலூயா. அந்த ஈவால தான், கர்த்தருடைய பரிசால தான் நாம் வெற்றி சிறக்க முடியும். ஆமென். அல்லேலூயா. யூ கேன் நாட் வின் பை யோர் செல்ஃப் இன் திஸ் வேர்ல்டு. நீ காண்கிற வெற்றி, நான் இப்போ கூட சொல்கிறேங்க. அல்லேலூயா. இந்த பிரயாணத்துக்கு நாங்கள் போயிட்டு 2 நாள் போனேன். நான் 2 நாளும் கர்த்தர் என்னை எப்படி காத்தாரு. கீழே சொன்னாங்க எனக்கு, இங்கே போயிட்டு எதனா ஃபோன் பண்ணுங்க, எதனா தேவைன்னா நான் உங்களுக்கு பண்ணித்தரேன். நான் காலையில் வந்து சொன்னேன். அந்த வீட்டுக்கு போனேன். போனிலேருந்து வர வரையிலும் கர்த்தர் எல்லாவற்றையும் எனக்கு சந்தித்தார். அல்லேலூயா. நான் யோசித்து பார்த்தேன், கர்த்தருடைய ஈவு எவ்வளவு பெருசு, எவ்வளவு தயவானது, எவ்வளவு கிருபை பெற்றது. கர்த்தர் எனக்கு இவ்வளவு செய்துட்டு வர ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அது ஏன்னா அவருடைய ஈவுங்க. அது அவருடைய கிருபை. அதை விசுவாசத்தில் கொண்டு வருகிற தேவனாக இருக்கிறார். நாம் எழுந்து நிற்போம். அல்லேலூயா. ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். பிரசன்னம் பிரசன். எல்லாரும் சேர்ந்து கொஞ்சம் உணர்ந்து பாடுங்களேன். Shall we all sing? ரட்சிப்படைந்த யாவரும் பாடுங்களேன். ராஜா உங்க பிரசன்னம், ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவ பிரசன்னம். அவர் பிரசன்னத்தில் விடுதலை உண்டு. அவர் பிரசன்னத்தில் அற்புதம் உண்டு. அப்பா நீ நடந்து வந்தால் ஒரு சுகம். அப்பா உங்க வஸ்திரத்தில் ஒரு சுகம், உங்க வார்த்தையில ஒரு வல்லமை. அப்பா உங்க பிரசன்னத்தில் இருக்கிற எங்களை ஆண்டவரே தொடும்படியாக, எங்களை ஆளுகை செய்யும்படியாக. தேவ பிரசன்னம். இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும்
இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். சொல்லுங்க, பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஆண்டவரே, உங்க பிரசன்னத்தினால் எங்களை மூடும், உங்க ரட்சிப்பினால் எங்களை வழி நடத்தும். தகப்பனே, உங்க கிருபைக்காக நன்றி. தகப்பனே, உங்க தயவுக்காக நன்றி. தகப்பனே, உங்க விசுவாசத்திற்காக நன்றி. உங்க ஈவுக்காக நன்றி. தகப்பனே, எங்களை வெற்றி சிறக்க செய்ய போகிறதுக்காய் நன்றி. ரட்சிப்பு அடைந்த யாவரும் இயேசுவின் பிள்ளைகளாக, இயேசுவுக்காய் உண்டாக்கப்பட்டவர்களாக, இயேசுவின் கிருபை பெற்றவர்களாக, இயேசுவின் தயவை பெற்றவர்களாக, விசுவாசத்தில் நீ குடும்பத்தை நடத்தும்படியாக, விசுவாசத்தில் காரியங்களை சாதிக்கும்படியாக, உன் பலனை கொண்டு நீ நம்பாதே, உன் புயற்சை கொண்டு நீ நம்பாதே. நீ பலாக்கிரமமா இருந்தாலும் பரவாயில்லை, அவைகள் எல்லாம் மறந்து விடு. கர்த்தர் சமூகத்துக்கு வந்து ஒப்பு கொடுக்கு, கர்த்தர் சமூகத்துக்கு வந்து ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் ரட்சிப்பு அடைந்திருக்கிறேன், அதை ஈவா எனக்கு கொடுத்திருக்கீங்க, அதை கிஃப்டா எனக்கு கொடுத்திருக்கீங்க. அந்த ரட்சிப்பினால நான் வெற்றியை காணணும் ஆண்டவரே. I should see victory in my life. அந்த வெற்றியை காணும்படியாக அப்பா, நான் விசுவாசத்தில் நடக்க எனக்கு உதவி செய்யும், உம்மை சார்ந்திருக்க உதவி செய்யும். When you trust and believe and put all your strength on Jesus, தேவன் மேல உன் பலன் எல்லாம் விட்டு நீ நம்பும் போது கர்த்தர் உன்னை பலன் அடைய வைக்கிறார், கர்த்தர் உன்னை நடத்துகிறார், கர்த்தர் உன்னை உண்டாக்குகிறார். அவர் உலர்ந்த எலும்புகளை உண்டாக்கின தேவனாக, மரித்த லாசருவை 3ஆம் நாள் எழுப்பினவராக, மரித்து எழும்பி ஜனங்களுக்கு காட்சி கொடுத்த தேவாதி தேவனாக, சகலத்தையும் உண்டாக்கின தேவன் வார்த்தையை கொண்டு உங்களை உயர்த்துவார், உங்களை நடத்துவார், உங்களை பலன் படுத்த வல்லமையுள்ளவராயிருக்கிறார். கர்த்தரை விசுவாசிங்க, ரட்சிப்பை விட்டு கொடுக்காதீங்க. அந்த ஈவை விசுவாசத்தினால் தினமும் பகிர்ந்து கொள்ளுங்க, தினமும் பகிர்ந்து கொள்ளுங்க. Do good deeds, you were created to do it. வசனம் சொல்லுது, நற்கிரியை செய்யும்படியாக கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக உங்களை கர்த்தர் உண்டாக்கினார். You were created to do good works. Do not keep it for yourself. உனக்கென்று வைத்துக் கொள்ளாதே, பிறருக்கும் அநாதைகளுக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் உன்னால முடிஞ்ச நல்ல விஷயங்க, ரட்சிப்பின் காரியங்களை பறைசாட்டு, ரட்சிப்பின் காரியங்களை பிறருக்கு போய் சொல்லும்படியாக ஆண்டவரே எங்களை அபிஷேகிங்க, எங்களை நடத்துங்க, எங்கள் குறைவைகளை மாற்றித்தாங்க, விசுவாசம் நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, வந்தவர்கள் நான் ஜெபிக்கிறேன். பலவீனமாக இருக்கிற சகோதரிமார்களை சுகப்படுத்துங்க, சகோதரரை சுகப்படுத்துங்க. தேவன் தாம அப்பா நன்மையான காரியங்களை நம்ம சபைக்கு தொடங்கட்டும். தகப்பனே, பலவீனமாக இருக்கிற குடும்பத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவங்களையும் பாதுகாத்து கொள்ளுங்க, பலன்படுத்துங்க, ஆசீர்வதிங்க, தேவையெல்லாம் சந்திங்க முடியட்டும். தகப்பனே, இந்த மாதத்தை முடிக்க செய்ததுக்கு நன்றி செலுத்துகிறேன். வருகிற மாதம் எங்களுக்கு தகப்பனே புதிதான ஆசீர்வாதமும் புஷ்டியாக இருக்கும்படியாக, வல்லமையாக இருக்கும்படியாக இவர்களை ஆசீர்வதிங்க. நாளை கொடுக்கிற வாக்கு தத்துவத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பேசின வார்த்தை நிறைவேறும்படியாக ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுத்து நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதித்து காற்றுக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவரின் அன்யோன்ய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்போதும் சதா காலமும் இங்கு வந்திருக்க தேவ மக்கள் அனைவரோடு கூட இருப்பதாக.
ஆமேன் ஆமேன்.